சில தினங்களுக்கு முன்பு கரூருக்கு போயிருந்த எண்ணற்ற பேர், எனக்கு தெரிந்து இங்க இருக்கக்கூடிய யாருக்கும் கூட தூக்கம் வந்திருக்க, நண்பர்கள் யாருடைய தொலைபேசி அழைப்பை எடுத்தாலும் என்னடா இப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேத வீட்டுல துக்கம் விசாரிக்க போயிட்டு அவங்க கையை பிடிச்சிட்டு என்ன பேசுறதுன்னு தெரியாம 2 நிமிஷம் கையை பிடிச்சு மௌனமா நின்னுட்டு வெளியே வருவோம் இல்லையா, அது போல போனை போட்டுட்டு என்னடா இப்படி ஆயிருச்சேன்னு ஒருத்தர் போனை போட்டு 2-3 நிமிஷம் அந்த போன் அப்படியே அமைதியா இருக்கு, சரி பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் போனை வச்சுட்டு இப்படி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை வீடும் துக்க வீடா மாறிடும். ஏன்? ஏதோ ஒரு கட்சி கூட்டத்தை நடத்தி இருக்கிறது, அந்த கூட்டத்தில் ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கிறது, அதை பற்றி தமிழர்களுடைய மனசாட்சிக்கு ஏன் உரைக்க வேண்டும், அவர்கள் ஏன் அதை பற்றி கவலைப்பட வேண்டும் என்றால், தமிழன் செய்த கடந்த கால உயிர் தியாகங்கள் எல்லாவற்றுக்கும் ஒரு காரணம் இருந்திருக்கிறது. ஈழ போராட்டத்தை முன்வைத்து ஒரு சிலர் தங்களுடைய உயிரை நீத்தார்களா? என்ன காரணத்திற்காக நான் சாகிறேன் என்று தெரிந்துதான் செத்தார்கள். இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் தீக்குளித்து செத்தார்களா? எதற்காக சாகிறேன் என்று தெரிந்து செத்தார்கள். சட்ட எரிப்பு போராட்டத்தில் சிறைக்கு சென்று செத்தார்களா? எதற்காக சாகிறேன் என்று தெரிந்து செத்தார்கள். இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் சிறைக்கு சென்று மிதிபட்டு செத்தார்களா? எதற்கு மிதிபடுகிறேன், மிதிபட்டால் என்ன ஆவேன் என்று தெரிந்து செத்தார்கள். ஆனால் ஏன் சாகிறேன் என்றே தெரியாமல் ஒரு அரசியல் கட்சியினுடைய கூட்டம் என்கின்ற பெயரில் கூட்டப்பட்ட ஒரு கூட்டத்தில் 41 பேர் இறந்திருக்கிறார்கள். 41 பேர். கேட்டால் வேடிக்கை பார்க்க போனேன் என்பதை தவிர வேறு எந்த பதிலும் கிடையாது. வேடிக்கை பார்க்க போனேன் என்பதை தவிர வேறு எந்த பதிலும் சொல்லக்கூட தெரியாத, மீடியாவுக்காக கூட வேறு வார்த்தைகளை சொல்ல தெரியாத கூட்டமாக மாறி இருக்கிறது. மீடியாவை பார்த்தா ஒரு 4 வார்த்தை ஏன் போனேன், எதுக்கு போனேன்னு ஒரு 4 வார்த்தை பில்டப்பா சொல்லலாம்ல, அப்படி கூட சொல்ல தெரியாம வேடிக்கை பார்க்கறதுக்கு தான் போனேன். எங்கிருந்து எங்க கொண்டு வந்திருக்கிறான். அன்பில் ஏன் அழுதார் என்று இன்றைக்கு சிலர் சமூக வலைதளத்தில் இட்டுக்கட்டி எழுதி கொண்டிருக்கிறார்கள். உலகமே அழும். ரேவந்த் ரெட்டிக்கு தமிழ் தெரியுமான்னு தெரியாது, அவர் உட்கார்ந்து அழுகிறார். ஏன் அழுகிறாரு? அவர் ஏன் நாடகம் ஆடணும்? ஒரு தேசிய கட்சியினுடைய இன்னொரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர், அவர் ஏன் வந்து டிராமா பண்ணும்? ஆனா இத டிராமான்னு ஒருத்தன் கருதுகின்ற மனநிலைக்கு வந்திருக்கிறான் என்றால் அவன் தமிழ்நாட்டு உணர்வுகளிலிருந்து அறுபட்டவனாக மாறியிருக்கிறான். அப்படி அவன் அறுபட்டதற்கு காரணம் அவன் மனதில் இருக்கின்ற ரசிக வெறி. அவனுக்குள்ளேயும் தமிழ்நாட்டினுடைய மனப்பான்மை இருக்கிறது. ஆனால் அந்த மனப்பான்மை முன்வராமல் ரசிக வெறி முன்னுக்கு வந்து சுயமரியாதை சிந்தனைகளை பின்னுக்கு தள்ளி விடுகிறது. இப்படி எங்க ஏன்னு கேட்டாலும் பதில் வருது. ஆனா அங்க மட்டும் ஏன்னு கேட்டா ஏன் என்று இவன் கேட்கிறான். இவன் பாசிஸ்டாக இருப்பான் அப்படின்னு நம்மளை பாசிஸ்ட்ன்றான். ஏன் என்று கேள்வி கேட்டாலே பாசிஸ்ட். இதுக்கு முன்னாடி ஒருத்தர் வேற வார்த்தையை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, நம்ம அவனை பாசிஸ்ட்னு சொன்னோம். அதுக்கு பழி வாங்குறதுக்கு நம்மால் ஒருத்தனையே நிப்பாட்டி நம்மையே பாசிஸ்டாக மாற்றுகிறான். என்ன சொல்லிட்டு இருந்தான்? ஏன் என்ற கேள்வி கேட்டவர்களுக்கெல்லாம் இதற்கு முன்னாடி என்ன பேரு? தேச விரோதி, ஆன்டி நேஷனல், ஆன்டி இந்தியன் அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருந்தான். அவனை ஒரே ஒரு கேள்விதான் சொன்னான், ஆல் அப்ஸ்காண்ட். இதெல்லாம் புனை சுருட்டுக்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. எதை? எதிர்கட்சிகளுடைய விமர்சனத்தை. மகாபாரதம் மாதிரியா சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிகையாளர் கேட்டான், யூ ஆர் an anti-Indian, I am not answerable to this question. தலைதெறிக்க ஓடினவன் தான் இன்னைக்கு வரைக்கும் ஆளையே காணும். பார்த்தீங்க பிரஸ் மீட் ஏதாவது ஒன்றில் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி தேசிய ஊடகங்கள்னு என்ன கத்து, அந்த படங்களை பற்றி என்ன கத்து, என்னென்ன பேச்சு பேசிதான். மகாபாரதம் மாதிரியா சார் அப்படின்னு. மத உணர்வு இல்லாத மனுஷன் யார் இருக்கான்றேன். தந்தை பெரியார்னு ஒருத்தன் கத்திட்டான். அது எங்க படம் பார்க்க போன இடத்துல கத்துவான். யா என்ன நடக்குது? தெரிச்சு ஓடுறான், தலை தெறிக்க ஓடுறான். அப்ப இப்படி எங்கெல்லாம் தந்தை பெரியாரின் பெயரை சொன்னோமோ அவன் பூரா தெரிச்சு ஓடிட்டான். அப்ப அவனுக்கு புரிஞ்சு போச்சு, மக்களை சந்திச்சா மக்கள் கேள்வி கேட்பான்னு நினைச்சுதான் நம்ம மக்களை சந்திக்காம கவர்னர் ஆகலான்னு பார்த்தோம். பிரஸ் மீட் கொடுத்தா இப்ப பத்திரிகைக்காரன் கூட இதே கேள்வியை கேட்கிறான், இனி வரக்கூடாது. அப்ப புதுசா யார் இறக்கலாம்? பனையூர்ல ஹெச்ராஜா மாதிரியே ஒருத்தர் இருக்கிறாரா? ஏங்க அவரை ஹெச்ராஜா திட்டி இருக்கிறாரு. ஆனா இப்ப அவரே ஹெச்ராஜாவை மாறுறதுக்கு சரின்னு சொல்லிட்டாரு. அதனால அவரை கூட்டிட்டு வருவோம். அவர் நம்ம திட்டங்களை சரியா பண்ணுவாரா? பயங்கரமா பண்ணுவார் பாருங்க. எந்த அளவுக்கு பண்ணுவார்? ரன்வீர் சேனான்னு ஒண்ணு பீகார்ல தலித்துகளை பூரா படுகொலை பண்ணிட்டு இருந்தாலே அவ அளவுக்கு பண்ணுவாளா? இல்லனா அதெல்லாம் பழைய மாடல். சரி, மகாராஷ்டிரால சிவசேனான்ற பேர்ல பண்ணிட்டு இருந்தாலே அந்த அளவுக்கு பண்ணுவாளா? அதெல்லாம் பழைய மாடல். அப்ப புது மாடல் எது? ஜனசேனான்னு ஒரு மாடல் இருக்குன்னா அந்த ஜனசேனா மாடல்ல நடிகர்கள் பேர்ல வந்து ஒரு கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணுவோம்னா ஆரம்பத்துல நமக்கு ஓட்டு வராது. அவன் பூரா அறிவு கட்டவனா மாறிடுவான். மாறிட்டு வந்ததற்கு பிறகு நாம் அவனை அடகாத்திரலாம். அதுதான் நடக்குது. எங்கெல்லாம் கும்பல் கலாச்சாரம் மேலோங்கியதோ அங்கெல்லாம் பாஜக காலூன்றியது. குஜராத்தில் அதுதான் நடந்தது. உத்தரப்பிரதேசத்தில் அதுதான் நடந்தது. அயோத்தியை அப்படித்தான் ஆக்கிரமித்தார்கள். கர்நாடகாவில் அப்படித்தான். ஹிஜாப் விவகாரத்தில் என்ன நடந்துச்சு? சித்தராமையா அரசாகவே இருந்தாலும் அந்த தர்மஸ்தலா விஷயத்தை பேச முடியலையே. அந்த சனாதன நெருக்கடியை உருவாக்குனது எப்படி? உத்தரப்பிரதேசம், பீகார், மணிப்பூர், ஆந்திரா. பாஜக எங்க இருந்ததுன்னே தெரியாத ஆந்திராவில், அவனுக்கு சம்பந்தமே இல்லாத ஊரில்
பவன் கல்யாண் வருவாரு, வந்து அம்பேத்கருக்கு மாலை போடுவாரு, காந்தியை பத்தி பேசுவாரு, புத்தரை பத்தி பேசுவாரு, பீஃப் சாப்பிடுறதா நம்ம பண்பாடுன்னு பேசுவாரு, எல்லாம் பேசுவாரு. பேசி கடைசியில திருப்பதியில ஒரே ஒரு லட்டை வாங்கி தின்னுண்டு, தம்பி அண்ணன் முதலமைச்சராட்டா, வரட்டா வரட்டா மாமே டுர், அவ்வளவுதான். நம்பி வந்தவன் நடு ரோட்ல நிற்பான். அவங்க ஜப்பானீஸ் பேசுன அளவுக்கு எனக்கு ஜெர்மன் தெரியாது. நான் ஒரு வீடியோலயே கூட அதை சொல்லியிருந்தேன். நான் வந்து ஜெர்மன் படித்தேன். என்னுடைய கல்லூரி நாட்களில் ஜெர்மன் முதல் நிலை தேர்வு எழுதுவதற்காக அதை படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணேன். ஆனால் படிக்கிற நேரத்திலேயே அதை படித்தாலும் பேசுகிறதுக்கு நாதி இல்லாத போது அதை படித்து என்ன பிரயோஜனம், எப்படி இந்தி படிக்கிறது பிரயோஜனம் இல்லையோ அதுபோல் பயன்பாட்டுக்கு ஒவ்வாத ஒன்றை நான் மண்டையில் ஏற்றிக்கொள்வது தேவையில்லை என்று அப்படியே மூட்டை கட்டி வைத்து விட்டேன். அதனால் ஜெர்மன் தேவையில்லை என்பது அல்ல, அந்த டாய்ஷ் மொழி, நீங்கள் டாய்ச்லாண்ட் என்று சொல்லப்படுகின்ற ஜெர்மனிக்கு போகும்போது தேவைப்படும். போக தேவையுள்ளவர்கள் அதை தாராளமாக படித்து கொள்ளலாம். ஆர்வத்தில் படிக்க நினைப்பவர்கள் படித்து கொள்ளலாம். ஆனால் பேசுவது தான் கஷ்டம். ஏன்னா பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட பேசுறதுக்கு வாய்ப்பில்லாத ஒரு மொழியை ஒரு மனிதன் கற்றுக்கொள்ள வாய்ப்பே இல்லை. கற்றுக்கொண்டாலும் கூட வார்த்தைகளுக்கு அர்த்தம் புரிய கற்றுக்கொள்ளலாமே தவிர பேசுவதற்கு கற்றுக்கொள்ள முடியாது. நம்ம எல்லாருக்கும் இங்கிலீஷ் நல்லா எழுத வரும், ஆனால் இங்கிலீஷ் பேச வராது. ஏன்னா பேசுவதற்கு ஆள் இல்லை, எழுதுறத படிக்கிறதுக்கு ஆள் இருக்குது. நம்ம எழுதுனா வாத்தியார் படிப்பார், வாத்தியார் எழுதுனா நம்ம படிப்போம். அதனால் இங்கிலீஷ் எழுதுவது நன்றாக வரும். நீங்கள் அரசு பள்ளியில் ஆங்கிலம் படித்த சில மாணவர்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, அரசு வேலைவாய்ப்புக்கு போனதற்கு பிறகு பேச்சில் அவங்களுக்கு தடுமாற்றம் இருந்தாலும் இங்கிலீஷ் கிராமட்டிக்கலாக ப்ராப்பராக எழுதுறது அவங்க தான் அப்படின்னு. நீங்கள் எந்த அலுவலகத்துக்கு போனாலும் அங்கே ப்ரைவேட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு அந்த வாழ்த்து இருக்காது, கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு அந்த வாழ்த்து இருக்கும். ஏன்னா அவன் எழுதுவதற்கு மட்டுமே ஆள் இருந்த காரணத்தால் எழுதி எழுதி தன்னை பட்டை தீட்டி கொண்டான். இங்கே பேசுறதுக்கு ஆள் இருந்தாலும் கூட அது முறையாக இல்லாத காரணத்தால் பேசும் மொழி எதுவோ அதையே கற்றுக்கொள்ள முடியும் பேசுவதற்கு. ஜெர்மனுக்கு விளக்கம் சொல்ல ஆரம்பிச்சு அது ஒரு பெரிய தத்துவ விசாரமாக போய்கொண்டிருக்கு. முதல்ல தோழர்கள் அனைவருக்கும் என்னுடைய மன்னிப்பை தெரிவித்துக் கொள்கிறேன். கூட்டம் 6:30 மணிக்கு வர வேண்டும் என்பதற்காகத்தான் 5:30க்கே கிளம்ப முயற்சி செய்தோம். ஆனால் வாகனம் சரியாக கிடைக்கவில்லை. அதே நேரத்தில் வந்த வழியில் போக்குவரத்து நெரிசலும் மாட்டிக்கொண்டேன். ஸ்டெர்லிங் ரோட்டுக்கு அருகில் முதல் முறையாக திடலுக்கு லேட்டாக வந்தேன் அப்படின்றது எனக்கு ஒரு கரும்புள்ளியாக மாறிவிட்டது. அதனால் தோழர்களிடம் என்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தோழர்கள் என்னை மன்னித்து விட வேண்டும். இந்த இதழ் தந்தை பெரியாருடைய 147ஆம் ஆண்டு பிறந்த நாள் மலர் 2025. இந்த மலர் வெளியிடுவதாக ஒரு நாள் திடலுக்கு எதேச்சையாக வேறு சில நூல்கள் வாங்க வேண்டிய தேவை இருந்தது. அப்போது நான் வந்திருந்தேன். அப்போது தோழர் பிரின்ஸ் அவர்களை பார்த்தேன். அண்ணன் தான் நம்ம இதழ் ஒன்று கொண்டு வர்றோம், விடுதலைக்கு ஒரு கட்டுரை எழுதுங்க இந்திரா அப்படின்னு சொன்னார். எழுதுங்கன்னு சொல்லிட்டாரு. அந்த சொன்னதே பெரிய ஷாக். விடுதலை சிறப்பு மலரில் நான் என்ன எழுத போகிறேன், அதில் ஆசிரியர் எழுதுவார், எப்படி முதலமைச்சர் எழுதுவார், கவிஞர் எழுதுவார், இன்னும் மற்ற துணை பொதுச் செயலாளர்களோ அல்லது மூத்த தோழர்களோ அனைவரும் எழுதுவார்கள். எல்லாரும் எல்லாத்தையும் சொல்லிடுவாங்களே, இப்போ நம்ம இதில் என்ன போய் சொல்ல போகிறோம், நமக்கு இதில் என்ன வேலை இருக்கும் அப்படின்றது எனக்கு ரொம்ப பயத்தை தந்து விட்டது. அதனால் எழுத தொடங்கிட்டாலும் எப்படி நிறைவு செய்கிறது அல்லது எப்படி இதை ஓவராலாக ஒரு வடிவத்துக்கு கொண்டு வர்றது அப்படின்றதுல எழுதி கொண்டே போயிட்டேன். அப்புறம் மறுபடியும் கூட தோழர் தளபதிராஜ் அவர்களும் அண்ணன் பிரின்ஸ் அவர்களும் தொடர்ந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க, இந்த அனுப்பிடுறேன்ட்டு கடைசி நேரத்தில் ஒரு வழியாக நிறைவு செய்து அனுப்பினேன். தோழர் அவர்கள் என்னுடைய கட்டுரை பற்றி குறிப்பிட்டார்கள். அதற்கு தோழருக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தலைப்பு முதல்ல இப்படி வைக்கல, பெரியார் கண்ட குடியரசும் விடுதலையும் அப்படின்னு வைக்கல. ஆனால் குடியரசு விடுதலை இந்த 2 ஏடுகளினுடைய குறிப்புகளில் இருந்து படித்த தாக்கத்தில் தான் இந்த கட்டுரையே தொடங்குறேன். அதில் குறிப்பாக தோழர் சுட்டிக்காட்டிய வீரையன் அப்படின்ற அந்த சட்டசபை உறுப்பினர், நியமன உறுப்பினர், அவரை பற்றிய குறிப்புகள் தேடி பார்க்குறேன், எங்கேயுமே கிடைக்கல. வீரையன் யாரு, அவர் எங்கே வாழ்ந்தார், அவர் ஏன் நியமன உறுப்பினராக போனார், அவரை ஏன் பெரியார் ஆதரித்து இவ்வளவு தூரம் குடியரசில் தொடர்ந்து அவரை பற்றி பதிவு செய்து கொண்டே இருக்கிறார். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் அவருக்கான வாய்ப்பு மறுக்கப்படுகிறது. வீரையன் அவர்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டு அதற்கு பிறகு MC ராஜா அந்த இடத்துல போகிறாரு. அப்பையும் தந்தை பெரியார் அவர்கள், வீரையன் அவர்கள் இல்லாதது நமக்கு வருத்தம் தான், ஆனாலும் அந்த இடத்தை MC ராஜா அவர்கள் சரியாக பயன்படுத்தி கொள்வார் என்று நாங்கள் நம்பிக்கையோடு இருக்கிறோம் அப்படின்னு எழுதியிருந்தார். நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருந்தாரா இல்லையா என்பதெல்லாம் பிறகு வேறு தலைப்பில் நாம் பேசலாம்.
ஆனால் வீரையன் யாரு அப்படின்றத பற்றி தேடி பார்க்குறேன், குறிப்பே இல்லை. ஒரு சிலரிடம் பேசும்போது அவர் அருந்ததியர் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு தலைவர் என்று ஒரு சிலர் சொன்னார்கள். அவர் கொங்கு பகுதியை சேர்ந்த ஒருவராக இருக்கலாம் என்று ஒரு சிலர் சொன்னார்கள். அதை தாண்டி வேற குறிப்பு கிடைக்கல. அதுவே ரொம்ப ஆர்வமாக இருந்தது. அதனால வீரையன் பற்றி பெரியார் குறிப்பிட்ட அந்த வசனம் ரொம்ப ஆழமாகவே மனதில் பதிந்து விட்டது. அதை பற்றி பார்க்கும் பொழுது 1926ல் தோழர் குறிப்பிட்ட வீரையன் அவர்கள் கொண்டு வந்த சட்டம், பொது இடத்தில் நுழைவதற்கு யாருக்காவது சாதி அடிப்படையில் தடை விதித்தால் 100 ரூபாய் அபராதம் விதிக்கலாம். 100 ரூபாய்ன்றது அப்போ மிகப்பெரிய ஃபைன் அமௌண்ட். 1926ல் கொண்டு வர்றாரு. சட்டம் முதல்ல ஏற்கப்படவில்லை அப்படின்னு தகவல் வருகிறது. அதை அவர் பெரியார் குறிப்பிடுகிறார். ஏற்கப்படாது என்று தகவல் வருகிறது. பார்ப்பனர் அல்லாதார் இந்த இடத்தில் ஒன்றுபட்டு நிற்க வேண்டும். இந்த இடத்தில் பார்ப்பன சூழ்ச்சிக்கு அடிபணிந்து விடக்கூடாது அப்படின்னு பெரியார் குறிப்பிடுகிறார். பிறகு மீண்டும் தகவல் வருது, சட்டம் ஏற்கப்பட்டு விட்டதாம். ரொம்ப சந்தோஷம். ஆனா இவன் ஏத்துக்கிட்டான்னதுக்கு பிறகுதான் எனக்கு இன்னொரு சந்தேகம் வருது. இந்த பாப்பா இந்த சட்டம் ஏத்துக்கிறதுக்கு அனுமதிச்சிருக்கிறான் அப்படின்னா நிச்சயமா இந்த சட்டம் செயல்படுவதற்கு அனுமதிப்பானா அப்படின்ற கேள்வி இருக்கு. அதற்கு இந்த பார்ப்பானுடைய அறிவும் பார்ப்பானுடைய சட்ட அனுபவமும் அனுமதிக்குமா அப்படின்ற கேள்வியை முன்வைக்கிறார். பார்ப்பானுடைய சட்ட அனுபவம் இதை அனுமதிக்குமா என்ற கேள்வி அவர் எழுப்புனதுல அதை தமிழ்ல பார்க்கும் பொழுது அப்படி, இங்கிலீஷ்ல அதை மாத்தினீங்க அப்படின்னா ப்ரிவிலேஜ். இந்த ப்ரிவிலேஜ்ன்றது தான் இவனுடைய எக்ஸ்பீரியன்ஸ். இவனுடைய எக்ஸ்பீரியன்ஸும் ப்ரிவிலேஜும் வேறு வேறானது அல்ல, அப்படி ஒன்றோடு ஒன்றாக பிணைந்து நிற்கிறது. அது நம்மை அனுமதிக்குமா அப்படின்ற கேள்வியை எழுப்பியிருந்தார். அதுதான் பல்வேறு விஷயங்களை இதோடு சேர்த்து பெரியாரோடு சேர்த்து புரிந்து கொண்டது. அதிலிருந்து தான் JNU பற்றிய கருத்துக்கள், அதிலிருந்து தான் கிறிஸ்டோபர் ஜாஃபர்லே அவருடைய கருத்துக்கள், அதிலிருந்து தான் பாரதிதாசனுடைய கவிதை என்று எல்லாவற்றையுமே அதிலிருந்து தான் தேட தொடங்கி இந்த கட்டுரையில கோர்த்து முடிக்கும் பொழுது தான் போயிட்டே இருக்கும்போது தமிழ்நாட்டிலுடைய தந்தை பெரியாரை பற்றி நாம் பேசும் பொழுது வடக்கில் இருப்பவர்கள் அவர் யாரு அப்படின்ற கேள்வியை முன்வைப்பாங்க. அப்போ அவர் யார் என்ற கேள்விக்குத்தான் அவர் என்றே எழுதி அவர்தான் பெரியார் என்று முடித்தேன். அப்படி முடிக்கும் பொழுதுதான் ஒரு வரி விழுந்தது, குடி அரசு விடுதலை அப்படின்னு குறிப்பிடும் பொழுது தோழர் சரியாக சுட்டி காட்டியது போல பெரியார் கான்ஸ்டியூஷன்ல இருக்கிற அந்த வார்த்தைகள்ல ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணாரு. சமத்துவம், சகோதரத்துவம், சுதந்திரம் இல்லை, அந்த இடத்துல சுயமரியாதை அப்படின்றத வச்சாரு. ஏன்னா இந்திய சமுதாயத்தில் சுதந்திரம் என்பது யாருக்கு பயனுள்ளதாக இருக்கிறது, யாரின் மீது யார் ஒடுக்குமுறையை நிகழ்த்துவதற்காக இருக்கிறது அப்படின்றதுல இந்த சுதந்திரம் என்பது கொடுக்கப்பட்டாலும் கூட, லிபர்ட்டி, சுதந்திரம் என்பது ஃப்ரீடம் இல்லை, லிபர்ட்டி, தனிமனித சுதந்திரம். இந்த தனிமனித சுதந்திரம் என்பது ஒருவருக்கு இருந்தாலும் கூட அதை எப்போது அவன் சரியாக பயன்படுத்தி கொள்ள முடியும் என்றால் சுயமரியாதை உணர்வு இருந்தால் ஒழிய அந்த சுதந்திரத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ள முடியாது. சுயமரியாதை உணர்வில்லாத சுதந்திரம் அடுத்தவனை ஒடுக்குமுறைக்கு ஆளாக்குவதற்குத்தான் வழிவகுக்கும் என்று உணர்ந்ததால் தான் தந்தை பெரியார் 1925 பிரெஞ்சு ரெவல்யூஷன்ல இருந்து வர்ற வார்த்தை, அந்த 3 வார்த்தைகளும் லிபர்ட்டி, ஈக்குவலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி. அதுல அந்த லிபர்ட்டின்ற வார்த்தையை 1925லேயே எவ்வளவு ஆழமாக பகுப்பாய்வு செய்திருந்தால் சுயமரியாதை என்கின்ற வார்த்தை அந்த இடத்துல நமக்கான ரீப்ளேஸ்மெண்ட்டாக கொடுத்திருப்பார் அப்படின்றதுதான். அந்த சுயமரியாதை உள்ள நாடாக இந்த நாடு இருக்க வேண்டும். விடுதலை என்பது வெறும் விடுதலை அல்ல, தன்மானம் உள்ள சுயமரியாதை உள்ள விடுதலை. அதே போல குடியரசாக இருந்தாலும் கூட இந்த குடியரசு எப்படிப்பட்ட குடியரசாக இருக்க வேண்டும் என்பது பற்றி பெரியாருக்கு திட்டவட்டமான பார்வை இருந்தது. இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு கட்டுரைகளை பார்க்க முடிந்தது. அது பற்றிய ஒரு சில கருத்துக்களை மட்டும் நான் பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த புத்தகத்திலேயே ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக நான் பார்க்கறது, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக பார்ப்பது, இந்த புத்தகத்தின் முதலாக கட்டுரை எழுதி இருக்கக்கூடிய இன்னொரு மனிதர். ஏன் அந்த மனிதரை பற்றி குறிப்பிடுகிறேன் என்றால் அவர் ஒரு இளைஞர். இன்றைக்கு தமிழ்நாட்டில் அறிவுத்தளத்தில் அல்லது முதலீட்டு தளத்தில் புதிய முதலீட்டாளர்களை ஈர்ப்பது குறித்தான தளத்தில் ஒரு விருந்தினர் தவறாமல் இடம்பெறுவார் என்றால் அது கென்னித்ராஜ் அன்பு என்று நாம் அறிந்த தோழர். ரொபோட்டிக்ஸ் நிறுவனத்தை நடத்தி வருகிறார். அவர் எழுதியிருக்கக்கூடிய கட்டுரை தமிழர்கள் மீண்டும் மீண்டும் உணர்ந்து அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டிய முக்கியமான செய்தி. கென்னித்ராஜ் அன்பு போல இன்னும் நூற்றுக்கணக்கானவர்கள் தமிழ்நாடு எங்கிலும் இருக்கிறார்கள். ஆனால் ஒரு கென்னித்ராஜ் அன்புதான் அந்த நன்றி உணர்வோடு இந்த திராவிட இயக்கத்தை பற்றிய பார்வையை வெளிப்படையாக முன்வைத்து பேசியிருக்கிறார். அதனால் அவர் எந்த தயக்கமும் பெறவில்லை. தொழிலில் இன்னும் வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறாரே தவிர அவர் வீழ்ச்சி அடையவில்லை. அவர் வளர்ந்திருக்கிறார்.
அதற்கு காரணம் திராவிடம் என்பதை பெருமையோடு அவர் பதிவு செய்கிறார். ஏன் அவரை குறிப்பிடுகிறேன் என்றால், தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு ஒரு ஊக்கம் தேவைப்படுகிறது, அல்லது ஒரு ரோல் மாடல் தேவைப்படுகிறது. ஊருக்குள்ள சாதி வெறியோடு சுற்றி கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் எது ரோல் மாடலாக மாறுகிறது? ஏன் அவன் சாதி வெறியனா மாறுறான் அப்படின்னா, அவனுக்கு லோக்கல்ல சுற்றி அவன் பார்க்கும் பொழுது யார் ஹீரோயிசமா இருக்கிறாங்க, யார் எல்லாத்துக்கும் அடாவடியா நிற்கிறாங்களோ அவங்க தான் அவனுக்கு இன்ஸ்பிரேஷனாக தெரியுறாங்க. அப்படி பார்க்கும் பொழுது திருவிழாவில் வேட்டியை மடித்து கட்டிட்டு தாட்டியமாக ஒருத்தன் திரியிறான்னா, ஆஹா இவர் மாதிரி வரணும், இவரை பார்த்தா 4 பேர் பயப்படுறான். பயம்ன்றது அசிங்கம் அப்படின்றது புரியாமல், பயம்ன்றது பெருமைன்னு கருதி கொண்டிருக்கக்கூடிய வயதில் அவனுங்களை பார்த்து இவனும் இன்ஸ்பயர் ஆகிறான். போஸ்டர்களில் அவனுடைய புகைப்படங்களை பார்த்து நாமும் இது போன்ற போஸ்டர்களில் இடம்பெற வேண்டும். அதுதான் அந்த சின்ன வயசில் போஸ்டர் கலாச்சாரம். ஒரு 30-35 வயசுக்கு மேலே அவன் படம் போஸ்டரில் இருக்கான்னு பாருங்க, இல்லை புதுசாக ஒரு செட்டு வந்திருக்கும், இந்த செட்டு ஊரை காலி வந்துட்டு போயிருக்கும். டேய் நாங்களும் இப்படிலாம் ஊருக்குள்ளே போஸ்டர் வச்சுட்டு தெரிஞ்சவங்க தான்டா, எங்களுக்கு தெரியும்டா கடைசியில் எங்கே போய் நிப்பாட்டுவோன்னு. இன்றைக்கி இந்த போஸ்டரில் வைப்பாங்க, நாளைக்கு போலீஸ் ஸ்டேஷனில் தேடப்படும் நபர் போஸ்டரில் வச்சுருப்பானுங்க, இப்படி போய் முடியும்டா வேணாம்டா அப்படின்னு அவன் திருந்தி போயிருப்பான். ஆனால் 18லேருந்து 35 தாண்டதுக்குள்ளே தானே அவன் நிலை தடுமாறி போயிடுறான். அந்த 18லேருந்து 35க்குள்ளே தானே எந்த கூட்டத்திற்கு போவது என்று தெரியாமல் அந்த கூட்டத்தில் போய் சேருகிறான். யாரின் பின்னால் போய் நிற்பது என்று தெரியாமல் அங்கங்கே போய் அலைமோதி கொள்ளுகிறான். அந்த மோதலில் மூச்சு திணறுகிறான். அதை தானே நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த இடத்தில் தான் கென்னித்ராஜ் அன்பு போன்ற முக்கியமான முன்னுதாரணங்களை நாம் மீண்டும் மீண்டும் முன்னிலைப்படுத்த வேண்டி இருக்கிறது. ஒரு டிரைனேஜ் சுத்தம் செய்யும் தந்தையின் மகனாக இருந்த நான் தற்போது ஒரு தலைமை செயல் அதிகாரியாக இருப்பதற்கு ஒரு பலம்தான் உள்ளது. அது எதுவென்றால் புத்தகம் மட்டும்தான், வேறு ஒன்றும் கிடையாது. அந்த புத்தகம் எனது அப்பா கைக்கு வரவில்லை, எனது கைக்கு வந்து சேர்ந்தது. அந்த புத்தகம் என் கையில் வருவதற்கு காரணம் தந்தை பெரியார் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். இதையெல்லாம் உருவாக்கி கொடுத்த அந்த மனிதருக்கு நான் நன்றி சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன். அந்த நன்றி அறிவிப்பு கூட்டமாக நான் இதை பயன்படுத்தி கொள்ளுகிறேன். மற்ற மாநிலங்களில் விஸ்வகர்மா யோஜனா திட்டத்தின் கீழ் செருப்பு தைக்கும் தந்தைக்கு மகனாக பிறந்தால் நீயும் செருப்பு தைப்பதற்கு நான் காசு தருகிறேன் என்று சொன்ன இடத்தில் பட்டியல் இனத்தை சார்ந்த மாணவர்கள் ரொபோட்டிக்ஸ் படிப்பு படிப்பதற்கு ஒரு மாநில அரசு முதன்முறையாக ரொபோட்டிக்ஸ் படிப்பிற்கு எந்தவித கட்டணமும் இல்லாமல் இலவசமாக வழங்குவது தமிழ்நாட்டில்தான். அதே போல பட்டியலினத்தைச் சேர்ந்த மாணவனா அவருக்கு கட்டணம் இல்லை, பொறியியல் கல்லூரியில் கட்டணம் இல்லை. இது போன்ற திட்டங்களை கொண்டு வருவதற்கு வித்திட்டவர் தந்தை பெரியார் என்று இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை சார்பில் சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் 18/9/2024 அவர் பேசிய அந்த பேச்சிலிருந்து இந்த கற்றைக்கான ஒரு சுருக்கமான சாரம் எடுத்து வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த ரோல் மாடல்ஸ் தமிழ்நாட்டு இளைஞர்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது காலத்தினுடைய அவசியம் என்று கருதுகிறேன். ஏனென்றால் நேற்றைக்கு பகத்சிங்கினுடைய பிறந்த நாள். பகத்சிங் குறித்து மட்டுமல்ல, இந்தியாவில் 1925 ஒரு முக்கியமான ஆண்டு. இந்தியாவின் பல வகையான முன்னேற்றங்கள் அந்த காலகட்டத்தில் நடக்க தொடங்கின. முன்னேற்றங்கள் என்றால் அரசியல் ரீதியான வெவ்வேறு வகையான பரிமாணங்கள் அப்போது வெளிப்பட தொடங்கின. 1, தமிழ்நாட்டில் குடியரசு இதழ் தொடங்கப்பட்டது. 2, அதே 1920-25க்கு இடையில்தான் பகத்சிங்கினுடைய வாழ்வும் அங்கு முக்கியமான காலகட்டத்தில் இருந்தது. அதே காலகட்டத்தில் தான் அம்பேத்கர் அவர்கள் முக்கியமான முடிவுகளை எடுத்து ஆண்டு கொண்டிருக்கிறார். இப்போ பகத்சிங்கை தமிழ்நாட்டிற்கு அறிமுகப்படுத்தியதும் தந்தை பெரியார் தான். அண்ணல் அம்பேத்கரை தமிழ்நாட்டிற்கு அறிமுகப்படுத்தியதும் தந்தை பெரியார் தான். அனிகிலேஷன் ஆஃப் காஸ்ட் என்கின்ற புத்தகம் வெளிவந்த போது அம்பேத்கரை பெரியார் சந்திக்கவில்லை, பெரியார் அம்பேத்கரை சந்திக்கவில்லை, ஒருவரோடு ஒருவர் தொடர்பே கிடையாது. கடிதம் மூலமாக இதை நான் தமிழில் வெளியிட்டுக் கொள்ளட்டுமா, வெளியிட்டுக் கொள்ளுங்கள், உடனே வெளியிட்டார். எனக்கு அனிகிலேஷன் ஆஃப் காஸ்ட்டை தமிழில் வெளியிட்டது அல்ல, அனிகிலேஷன் ஆஃப் காஸ்டை வேறு ஒரு மொழியில் முதலாக வெளியிட்டவர் தந்தை பெரியார். அது தமிழ்நாட்டில் தான். பகத்சிங் பற்றி பகத்சிங் கூடவே வாழ்ந்த ஒருவர் ஷிவ் வர்மா அப்படின்ற நபர். அந்த ஷிவ் வர்மா அப்படின்ற நபர் பகத்சிங்கோடு மத்திய குழு கூட்டங்களில் இருந்து மற்ற தோழர்களை சந்திக்க போவதில் இருந்து எல்லா இடங்களிலும் கூடவே இருந்த நபர். அவர் பகத்சிங் ஆன் தி பாத் ஆஃப் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார். அந்த புத்தகத்தில் வேறு எந்த தலைவரை பற்றிய குறிப்பும் இடம்பெற்றிருக்காது. 1931 தந்தை பெரியார் குடியரசு ஏட்டில் வெளியிட்ட ஒரே ஒரு கட்டுரை ஆங்கிலத்தில் மொழியாக்கம் செய்யப்பட்டு மாடர்ன் ரேஷனலிஸ்ட் இதழில் 2006 வெளியிடப்பட்டது. அந்த புத்தகத்தில் இருக்கும் வேறு எந்த தலைவரும் பகத்சிங்கை புகழ்ந்தது பற்றி அந்த புத்தகத்தில் தனி அத்தியாயமே கிடையாது. தந்தை பெரியார் எழுதியது மட்டும்தான். ஏனென்றால்
தமிழ்நாட்டில் நான் ஏன் நாத்திகனானேன் என்கின்ற அந்த புத்தகத்தை தந்தை பெரியார் மொழிபெயர்த்து நமக்கெல்லாம் அளித்திருக்கிறார். அந்த நான் ஏன் நாத்திகனானேன் அப்படின்றதுலையும் பார்க்கும் பொழுது பெரியாருக்கும் பகத்சிங்கிற்கும் அனிகிலேஷன் ஆஃப் காஸ்டை படிக்கும் பொழுது பெரியாருக்கும் அம்பேத்கருக்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமைகளை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த 3 பேருமே பார்ப்பனிய ஏகாதிபத்தியத்திற்கு எதிரான சிந்தனை போக்குகளை முன்வைத்தவர்கள். தந்தை பெரியார் சட்ட எரிப்பு போராட்டத்திற்கு கூப்பிட்ட போது லட்சக்கணக்கான தமிழர்கள் குவிந்தார்கள், ஆயிரக்கணக்கான தமிழர்கள் சிறைக்கு போனார்கள். அந்த சுயமரியாதை உள்ள தமிழர்கள் தங்களுடைய வாழ்க்கையே தியாகம் செய்வதற்கு முன் வந்ததற்கு ஒரு நோக்கம் இருந்தது. பகத்சிங் தன்னுடைய வாழ்க்கையே தியாகம் செய்வதற்கு அவராகவே தான் முன் வந்தார். வேற யாரும் அவரை போய் தேடி பிடிச்சு கைது செய்யல. பகத்சிங் சரண்டர் ஆனார். சரண்டர் ஆனதற்கு அவர் சொன்ன காரணம் ஒன்று உண்டு. நீதிமன்றத்தை பிரச்சார மேடையாக பயன்படுத்தி கொள்கை பிரகடனத்தை மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பது என்பதுதான் பகத்சிங் எடுத்த முடிவு. தந்தை பெரியாருக்கும் அங்கு அந்த பகத்சிங் எடுத்த முடிவுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒற்றுமைகள்ல பல ஒற்றுமைகள்ல இதுவும் ஒன்று. என்னென்ன? நீதிமன்றத்தை பிரச்சார மேடையாக பயன்படுத்துவது. அது மட்டுமல்ல, நீதிமன்றத்தில் சொல்ற கன்க்ளூடிங் ரிமார்க்ஸ் இருக்குல்ல, அதுலேயும் பெரியாருக்கும் பகத்சிங்க்கும் ஒற்றுமை உண்டு. இதையெல்லாம் சொல்லுகின்ற காரணத்தால் நான் இந்த குற்றச்சாட்டில் ஈடுபடவில்லை என்று நான் சொல்லவில்லை. உங்கள் மனம் குளிரும்படிக்கு என்ன தண்டனை கொடுக்க முடியுமோ அந்த தண்டனையை தாருங்கள் என்றுதான் 2 பேருமே தொடர்ந்து முன்வைத்திருக்கிறார்கள். ஏன் இதை சொல்றேன், ஏன் பகத்சிங்கையும் சேர்த்து சொல்றேன் அப்படின்னா, அதே நாளில் தான் ஒரு பெரிய கூட்டம் தந்தை பெரியாரோடு சேர்ந்து போராடி சிறைக்கு சென்று 14 வயசு பையன் வாளாடி பெரியசாமின்னு ஒரு பையன், அந்த பையன் தன்னுடைய உயிரை தியாகம் செய்ய முன் வந்ததற்கு காரணம் என்ன? இன்னொரு பையன் கவர்னர் போய் பார்க்குறாரு, என்னப்பா சட்டத்தை எரிச்சிட்டு ஜெயிலுக்கு வந்திருக்கிற, சரி நீ விவரம் தெரியாமல் பண்ணியிருப்ப, இல்லை தப்பாக கைது பண்ணியிருப்பாங்க, நீ வீட்டுக்கு கிளம்புறியா அப்படின்னு கேட்குறாங்க. சரி வீட்டுக்கு போகிறேன், போனால் என்ன செய்வ, மீளும் எரிப்பேன் அப்படின்னு சொல்கிறான். நீ எரிச்சிருக்க மாட்டேன்னு நினச்சி உன்னை வெளியே போக சொல்லலான்னு பார்த்தா நீ மீண்டும் எரிப்பேன்னு சொல்றியே அப்படின்னு கவர்னரே ஷாக் ஆகுறான். அந்த பையன் அதை சொன்னதில் ஒரு நோக்கம் இருந்தது. இந்த நோக்கம் ரொம்ப முக்கியமானது. சில தினங்களுக்கு முன்பு கரூருக்கு போயிருந்த எண்ணற்ற பேர் எனக்கு தெரிந்து இங்க இருக்கக்கூடிய யாருக்கும் கூட தூக்கம் வந்திருக்காது. நண்பர்கள் யாருடைய தொலைபேசி அழைப்பை எடுத்தாலும் என்னடா இப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேத வீட்டில் துக்கம் விசாரிக்க போயிட்டு அவங்க கையை பிடிச்சிட்டு என்ன பேசுறதுன்னு தெரியாம 2 நிமிஷம் கையை பிடிச்சு மௌனமா நின்றுட்டு வெளியே வருவோம் இல்லையா, அதுபோல் ஃபோனை போட்டுட்டு என்னடா இப்படி ஆயிடுச்சேன்னு ஒருத்தர் ஃபோனை போட்டு 2-3 நிமிஷம் அந்த ஃபோன் அப்படியே அமைதியாக இருக்குது, சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஃபோனை வச்சுட்டு இப்படி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை வீடும் துக்க வீடாக மாறி இருக்கு. ஏன்? ஏதோ ஒரு கட்சி அது கூட்டத்தை நடத்தி இருக்கிறது, அந்த கூட்டத்தில் ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கிறது, அதை பற்றி தமிழர்களுடைய மனசாட்சிக்கு ஏன் உரைக்க வேண்டும், அவர்கள் ஏன் அதை பற்றி கவலைப்பட வேண்டும் என்றால், தமிழன் செய்த கடந்த கால உயிர் தியாகங்கள் எல்லாவற்றுக்கும் ஒரு காரணம் இருந்திருக்கிறது. ஈழ போராட்டத்தை முன்வைத்து ஒரு சிலர் தங்களுடைய உயிரை நீத்தார்களா? என்ன காரணத்திற்காக நான் சாகிறேன் என்று தெரிந்துதான் செத்தார்கள். இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் தீக்குளித்து செத்தார்களா? எதற்காக சாகிறேன் என்று தெரிந்து செத்தார்கள். சட்ட எரிப்பு போராட்டத்தில் சிறைக்கு சென்று செத்தார்களா? எதற்காக சாகிறேன் என்று தெரிந்து செத்தார்கள். இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் சிறைக்கு சென்று மிதிபட்டு செத்தார்களா? எதற்கு மிதிபடுகிறேன், மிதிபட்டால் என்ன ஆவேன் என்று தெரிந்து செத்தார்கள். ஆனால் ஏன் சாகிறேன் என்றே தெரியாமல் ஒரு அரசியல் கட்சியினுடைய கூட்டம் என்கின்ற பெயரில் கூட்டப்பட்ட ஒரு கூட்டத்தில் 41 பேர் இறந்திருக்கிறார்கள். 41 பேர். கேட்டால் வேடிக்கை பார்க்க போனேன் என்பதை தவிர வேறு எந்த பதிலும் கிடையாது. வேடிக்கை பார்க்க போனேன் என்பதை தவிர வேறு எந்த பதிலும் சொல்லக்கூட தெரியாத, மீடியாவுக்காக கூட வேறு வார்த்தைகளை சொல்ல தெரியாத கூட்டமாக மாறி இருக்கிறது. மீடியாவை பார்த்தா ஒரு 4 வார்த்தை ஏன் போனேன், எதுக்கு போனேன்னு ஒரு 4 வார்த்தை பில்டப்பாக சொல்லலாம்ல, அப்படி கூட சொல்ல தெரியாம வேடிக்கை பார்க்கறதுக்கு தான் போனேன். எங்கிருந்து எங்க கொண்டு வந்திருக்கிறான். திராவிட இயக்க தமிழர் பேரவை கோயம்புத்தூர்ல மாநில மாநாடு நடத்திய போது இதே உதாரணத்தை குறிப்பிட்டேன். கீழப்பழுவூர் சின்னசாமி என்கின்ற ஒரு இளைஞன் தீக்குளித்து செத்தான். அவனுக்கு ஒரு காரணம் இருந்தது, அவனுக்கு ஒரு நோக்கம் இருந்தது. அவனுடைய நோக்கம்தான் என்னுடைய நோக்கம் என்று சொல்லிக் கொள்ளுகிறாயே, அதை விரிவாக உன்னால் பேச முடியுமா என்ற கேள்வியை எழுப்பினோம். கீழே உட்கார்ந்து இருக்கிறாங்க திராவிட செல்வி, கீழப்பழுவூர் சின்னசாமியினுடைய வாரிசு, ஓடி வந்து கட்டிப்பிடித்து
அப்பாவை பற்றி பேசியதற்கு நன்றி தம்பி என்று சொன்னார். அப்போதுதான் தெரியும் அவர் இன்னும் நம்ம சர்க்கிளில் அப்பாவை பறி கொடுத்ததற்கு பிறகு இந்த மாதிரி கூட்டங்களுக்கு வந்து போறதுனாலேயே வீடுகளில் இருக்கிறவங்களுக்கு இந்த கூட்டத்தை நடத்துறவங்க மேலேயே கோவம் வரும். இவங்க கூப்பிடுறதுனால தானே இவன் விடிய விடிய எங்கிட்ட போய் பேசிட்டு திரியிறான் அப்படின்னு பேசுறவங்களுக்கு பூரா வீட்டில் அப்படி ஒரு நெருக்கடி உண்டு. தன்னுடைய அப்பா எதற்காக செத்தேன் என்று எழுதி வைத்து விட்டு செத்த பிறகும் கூட அந்த இயக்கங்கள் நடத்துகின்ற கூட்டங்களுக்கெல்லாம் வந்து உட்கார்ந்து இருக்கிறார் திராவிட செல்வி என்றால் அந்த உணர்வு இன்னமும் அப்படியே இருக்கிறது. என் அப்பா ஏன் செத்தார் என்று எனக்கு தெரியும் என்கின்ற உணர்வு அவரிடம் இருக்கிறது. அந்த உணர்வு இருக்கிற காரணத்தால் தான் திராவிட இயக்கம் இத்தனை ஆண்டு காலம் தமிழர்களுடைய பொது மனசாட்சியை தீர்மானிக்கும் இயக்கமாக இருந்திருக்கிறது. அதில் ஓட்டை போட வேண்டும் என்று துடியாய் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி ஓட்டை போட வேண்டும் என்று துடியாய் துடிப்பவர்கள் வெவ்வேறு வகைகளில் ஓட்ட போடுறான். இன்றைக்கு அரசியல் சூழல் திராவிட இயக்கம், அம்பேத்கர் இயக்கங்கள், கம்யூனிஸ்ட் கட்சிகள் அத்தனை பேரும் ஒரே தளத்தில் இருந்து ஒரு நிகழ்வு யோசிச்சு பாருங்களேன். சாதி கலவரங்கள் நடக்கிறது, சாதி ரீதியான படுகொலைகள் நடக்கிறது. நடந்த உடனே அதற்கு எதிராக ஒரு தனி சட்டம் வேண்டும் என்ற கோரிக்கையை எந்த இயக்கமும் தனித்து முன்வைக்கல, அத்தனை இயக்கமும் சேர்ந்து முன்வைத்தது. கருப்பு சட்டை, நீல சட்டை, சிவப்பு சட்டை என்று எல்லா சட்டைகளும் சேர்ந்து அந்த தீர்வை வலியுறுத்தினார்கள். ஏன்? இந்த 3 பேருக்கும் வெவ்வேறு வகையான செயல் திட்டங்கள் இருக்கலாம், வெவ்வேறு வகையான காலகட்டங்களில் எழுந்தவர்களாக இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு அவர்களுடைய நோக்கம் என்ன? பாசிசத்தை வீழ்த்த வேண்டும் என்கின்ற ஒற்றை நோக்கம். இப்படி இணைந்திருக்கின்ற நேரத்தில் இவர்களுக்குள் ஓட்டை போடுவதற்கு அப்பப்ப கிளப்பி விடுவான். கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் பெரியார் இயக்கத்துக்கும் இடையில் இருக்கக்கூடிய முரண்பாட்டை பேசுவோமா? அம்பேத்கருக்கும் பெரியாருக்கும் அம்பேத்கருடைய சட்டத்தை எரிச்சவர் பெரியார். அவரே எரிச்சிருவேன்னு சொல்லிட்டு தானே போனாரு. அவர் சொன்னாரு, அவர் செஞ்சாரு, அவ்வளவுதான். அவர் சொல்லாததே செஞ்சாரு. இது மக்களுக்கான சட்டமாக இல்லாவிட்டால் நான் கொளுத்திடுவேன்னு சொன்னாரு. இது இல்லை, நான் கொளுத்துறேன், உங்க சார்பா நான் கொளுத்துறேன், இவர் கொளுத்தினார், அவ்வளவுதான். எந்த வித்தியாசமும் இல்லையே. ஆனா இதை பேசாமல் 2 இயக்கங்களுக்கும் இடையில், 2 கட்சிகளுக்கும் இடையில் சிண்டு முடிகின்ற வேலை. பெரியாரையும் அம்பேத்கரையும் எதிரெதிராக நிறுத்துவது, பெரியாரையும் மார்க்சையும் எதிரெதிராக நிறுத்துவது, இந்த முக்கோண சண்டையை உருவாக்கி இந்த முக்கோணத்தில் தங்களுடைய முப்புரி நூலை பத்திரமாக பாதுகாத்துக் கொள்ளுகின்ற வேலையோடு ஒரு கூட்டம் திரிந்து கொண்டே இருக்கிறது. அந்த கூட்டத்தினுடைய வேலைகளுக்கெல்லாம் இந்த புத்தகம் மிக முக்கியமான காலகட்டத்தில் பல்வேறு பதில்களை இந்த புத்தகத்தில் தொகுத்து அளித்திருக்கிறார்கள். இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய பக்கம் 73 ஊடகவியலாளர் தோழர் திருமாவேலன் அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய கட்டுரை. 1950 கம்யூனிஸ்டுகளுக்கு எதிரான இயக்கம் அல்ல எங்கள் இயக்கம், கம்யூனிஸ்டுகளின் மூல கொள்கைகளுக்கு விரோதமான இயக்கம் அல்ல எங்கள் இயக்கம் என்று பெரியார் பேசுகிறார். எங்க? பம்பாயில் பேசுகிறார். அதை வெறுமன சொல்லதான் செய்தாரா? இல்லையே. அவர் கடைசி வரைக்கும் என்ன சொன்னாரு? சமத்துவ சமதர்ம குடியரசு. பெரியாருக்கும் அண்ணாவும் கலைஞரும் கடைசி வரை சொல்லிக்கொண்டே இருந்தது என்ன? சமத்துவ சமதர்ம குடியரசு. ஈக்குவலா இருக்கக்கூடிய, சோசலிஸ்டா இருக்கக்கூடிய ஒரு ரிப்பப்ளிக் வேணும். சோசலிசம் என்பதைத்தான் தமிழ்ல சமதர்மம் என்று பெரியார் இயக்கங்கள் குறிப்பிடுவது வழக்கம். அப்ப சமத்துவ சோசலிச குடியரசை உருவாக்குவது. பகத்சிங் சாகும்போது என்ன எழுதிட்டு போறாரு? ஒரு சோசலிச குடியரசை உருவாக்குவது. அதே தான் பெரியாரும் சொல்லுகிறார். அம்பேத்கரும் அதே தான் சொல்லுகிறார். சோசலிச குடியரசாக இந்த நாடு இருக்க வேண்டும் என்று. அதை அடைகின்ற வழிமுறைகளில் மாற்றம் இருக்கலாம், எல்லை இலக்கு ஒன்றுதான். அதை தெளிவுபடுத்தி கொண்டே இருக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. அந்த இயக்கங்கள் இதை பேசவில்லை. ஆனால் அந்த இயக்கங்களின் பெயரை சொல்லி பல பேர் சமூக வலைதளங்களின் மூலமாக இந்த முரண்பாடுகளை தொடர்ந்து புழுகிக் கொண்டே இருப்பது. அப்போதான் இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு ரொம்ப ஆச்சரியமான தகவல் கண்ணில் பட்டது. பக்கம் 121 2010 தீக்கதிரில் வந்த ஒரு துண்டு செய்தி இதில் இடம்பெற்று இருக்கிறது. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் மார்க்சிஸ்ட் கட்சி மூத்த தோழர்கள் ஒருத்தர் எம் வேதையன் விவசாயிகள் கூலி போராட்டம் முதல் பல போராட்டங்களில் பங்கேற்று 6 வருஷம் சிறையில் இருந்தவர். தனது இறுதி காலம் வரை கம்யூனிஸ்ட் கட்சி பணியாற்றியவர். 48 அவர் திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்கிறார். அந்த திருமணத்தை ஜாதி வெறி பிடித்தவர்கள் அந்த திருமணத்தை தடுப்பதற்காக வாடகைக்கு கார் தர மறுக்கிறார்கள். வேதாரண்யம் வட்டம் ஆயக்காரன் புலத்தில் நடைபெற்ற ஜாதி ஒழிப்பு மாநாட்டில் பங்கேற்க பெரியார் அங்க வந்திருக்கிறார். அப்போ தன்னுடைய காரை வழங்கி அந்த திருமணத்தை நடத்தி வைக்க பெரியார் உதவி செய்திருக்கிறார். சில வழி இது எப்ப 1948 கம்யூனிஸ்ட் கட்சியோடு கடுமையாக வாக்குவாதங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில் வெறும் வர்க்க விடுதலை போடாது, சாதியிலிருந்து நாம் விடுதலை அடைய வேண்டும் என்று கம்யூனிஸ்ட் கட்சிகளோடு கடுமையாக அறிக்கைகளின் மூலமாகவும் செயல்பாட்டின் மூலமாகவும் போராட்டம் நடத்தி கொண்டிருந்த காலகட்டத்தில்
அதே கம்யூனிஸ்ட் கட்சியின் தோழருக்கு பெரியார் இந்த உதவியை ஏன் செய்கிறார்? சாதி ஒழிகிறது என்றால் அது எப்படி ஒழிந்தாலும் அந்த ஒழிப்புக்கு நான் உதவியாக இருப்பேன் என்பதற்காக தந்தை பெரியார் அங்கு நிற்கிறார். அடுத்ததாக இன்னும் பல்வேறு கட்டுரைகள், அதில் குறிப்பாக தோழர் சுகுணாதிவாகர் அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய கட்டுரையில் பக்கம் 101 பெரியார் சொன்ன அவருடைய கட்டுரை ஒரு நல்ல நீண்ட கட்டுரையாகத்தான் இடம்பெற்றிருக்கிறது. சமகாலத்தில் தந்தை பெரியார் அடைந்த வெற்றி என்று. அதுல பெரியார் சொன்ன கர்ப்ப ஆட்சி என்று ஒரு தலைப்பிடப்பட்டிருக்கிறது. அதுல புரோகித அகமண முறைக்கு மாற்றாக ஜாதி மறுப்பு சுயமரியாதை திருமணங்களை வலியுறுத்தி அதை பண்பாட்டு செயல்பாடாக மாற்றி காட்டியவர் தந்தை பெரியார். ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க, அவர் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணலையே, அவர் எந்த அரசாங்க பதவிகள்லையும் இல்லையே. வான்னு வைஸ்ராய்கள் மேல் வைஸ்ராயாக வந்து கூப்பிட்ட போதும் வர முடியாது என்று மறுத்து வெளியில் நின்று நீ தடையே செய்தாலும் செய், ஆனால் உனக்குள் ஒருவனாக நான் வந்து சேர மாட்டேன் என்று கடைசி வரை சமுதாய விடுதலைக்காக போராடி கொண்டிருந்தார் தந்தை பெரியார். பெயருக்கு பின்னால் சாதி பட்டத்தை போடக்கூடாது. சுயமரியாதை மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம். இந்த தீர்மானம் சட்டமாக வந்ததா? ஜிஓ பாஸ் ஆனதா? கான்ஸ்டிடியூஷன் அதை அங்கீகரிச்சிருக்கா? ஆனாலும் தமிழ்நாடு சாதி பெயர்களை கைவிட்டது. எப்படி கைவிட்டது? அதே போல சுயமரியாதை திருமணம் செய்ய வேண்டும். இப்படி கல்யாணம் பண்ணா இந்த கல்யாணம் செல்லுமா செல்லாதான்னே தெரியாது. செல்லாதுன்னு தெரியாது ஒரு சிலருக்கு, பல பேருக்கு இது செல்லுமா செல்லாதான்னே தெரியாது. ஏன்? சட்டத்தை போய் படிக்கணும், அங்க போய் பார்க்கணும், இது அவன்கிட்ட போய் கேட்கணுமா, இவன்கிட்ட எதுவுமே தெரியாது. பெரியார் சொல்லுகிறார், இது நமக்கு சரியாக படுகிறது, நம்முடைய மூளைக்கு சரியாக படுகிறது. ஒரு கல்யாண வீட்டில் தந்தை பெரியார் பேசுகிறார். பேசிட்டு இருக்கும்போது கீழே பிள்ளைங்க அழுகுது, குழந்தைங்க அழுகுது. குழந்தைங்க அழுகிறத பார்த்துட்டு, தயவு செய்து இந்த மாதிரி கூட்டத்துக்கு குழந்தைகளை கூட்டிட்டு வராதிங்க, மேலே இருக்கிற மணமக்களுக்கும் சொல்கிறேன், நீங்கள் சந்தோஷமாக வாழுங்க. பிள்ளை பெற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு நர்ஸு வச்சுக்கோங்க, அந்த பிள்ளையவும் கூட்டத்துக்கு கூட்டி வந்து கொடுமைப்படுத்தாத, என்னையும் பேச விடாமல் நோகடிக்காத, ரெண்டு பேரும் சந்தோஷமா இருங்க, பிள்ளை பெத்துக்குங்க. பெத்துக்கணும்னு நினைச்சா நர்ஸு வச்சுட்டு பெத்துக்க, இல்லைன்னா பெத்து அந்த பிள்ளையை நோகடிக்காத என்று பெரியார் முன்வைக்கிறார். அதே கூட்டத்தில் தாலி மறுப்பு என்பதை பெரியார் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டே இருக்கிறார். இந்த தாலியை ஏன் மறுக்கிறார்? இந்த தாலி அடிமை செங்கிலியாக மாறுகிறது, இந்த அடிமை செங்கிலியை அறுத்து எறிய வேண்டும். அப்படி கட்டுறதுனா நீயும் கட்டிக்குவேன், அது குறியீடுனா நீயும் உன் கழுத்துல கட்டிக்குவேன் என்றுதான் கேட்டார். எத்தனை பாப்பான் கட்டிக்கிட்டு திரியிறான்னு தெரியல. ஏன் அதை இதை ஏன் இந்த தடவை இதை குறிப்பிடுறேன்? கர்ப்ப ஆட்சி என்கின்ற புத்தகத்தையும் இந்த தாலி மறுப்பு, சாதி மறுப்பு, பார்ப்பன மறுப்பு, சுயமரியாதை திருமணத்தையும் ஏன் குறிப்பிட வேண்டுகிறேன் என்றால், சமீபத்தில் எதிர்க்கட்சிகள் ஒரு கோரிக்கையை வலியுறுத்த தொடங்கி இருக்கிறார்கள். என்ன கோரிக்கை? தாலிக்கு தங்கத்தை தடை செய்யாதீர்கள், தாலிக்கு தங்கத்தை கொண்டு வந்து சேருங்கள் என்று தொடர்ந்து சொல்லிக்கொண்டு எடப்பாடி பழனிசாமி கூட்டத்திற்கு போகிறார் என்றால் அப்படி உருக்கமா, எங்க வீட்டு பிள்ளைங்கெல்லாம் தாலிக்கு தங்கம் இல்லாம தாலி கட்ட வழி இல்லாம நிக்கிறாங்களே, இந்த அரசுக்கு கண் இல்லையா அப்படின்னு அழுகிறார். கொடியில யார் இருக்கா? அவர் கொண்டு வந்த 3 முக்கியமான சட்டங்கள்னு யாரை கேட்டாலும் சொல்லுவான் தமிழ்நாட்டில். அதுல ஒரு சட்டம் என்ன? சுயமரியாதை திருமண சட்டம். கொடியில அவரை வச்சிருக்க, கட்சி பேர்ல அவரை வச்சிருக்க, உன்னுடைய முன்னாள் தலைவர், இதுக்கு முன்னாடி உனக்கு தலைவராக இருந்த அந்த லேடி மறையும் வரைக்கும் கடைசி வரைக்கும் அண்ணா நாமம் வாழ்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு தான் இருந்தாங்க. சொல்லிக்கிட்டு மட்டுமே இருந்தாங்க, அது வேற. பேருக்காவது வச்சிருக்கீங்கல்ல. தாலிக்கு தங்கம் இல்லை, இப்ப தாலி எப்படி கட்டுறது? தாலியே கட்டாத, எங்க அண்ணா கொண்டு வந்த சுயமரியாதை திருமண சட்டம் இருக்கு, தைரியமா பண்ணு, நான் பண்ணி வைக்கிறேன், எங்க ஆபீஸுக்கு வான்னு கூப்பிட வேண்டியதானே. பெரியார் இயக்கங்கள் ஆண்டுக்கு பல ஆயிரக்கணக்கான சுயமரியாதை திருமணங்களை நடத்தி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எல்லா இயக்கங்களையும் நடத்தி வைக்கிறாங்க. பெரியார் இயக்கத்தை சேர்ந்த வழக்கறிஞர்கள் அவங்கவுங்க ஆபீஸ்ல கல்யாணம் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா இவரு தாலிக்கு தங்கம் இல்லை, தாலி கட்ட முடியல, அதனால கல்யாணம் பண்ண முடியல. உனக்கு கல்யாணம் பண்றது பிரச்சனையா, தாலி கட்டுறது பிரச்சனையா, தாலியில தங்கம் கட்டுறது பிரச்சனையா? தங்கம் கட்டினாதான் தாலி கட்டுவேன்னு சொன்னா வரதட்சணை கொடுமை, தாலி கட்டினா தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்றது அது மதவாத கொடுமை, கல்யாணம் பண்ணாதான் வாழ முடியும்னு சொல்றது சனாதன கொடுமை. இந்த 3 கொடுமை அட்ட டயத்துல ஒரே ஆள் பேசுறாரு. இதுல கொடுமை என்னன்னா,
ஆதரவற்ற கைம்பெண்களுடைய மகள்களுக்கு திருமண உதவி திட்டம் யாருடைய பேர்ல? அன்னை மணியம்மையார் பேர்ல அந்த திட்டம் இருக்கு. இந்த ஜெயலலிதா அம்மையார் பண்ண கொடுமை, அன்னை மணியம்மையார் பேர்ல இருக்கிற அந்த திட்டத்திலையும் தாலிக்கு தங்கத்தை அட்டாச் பண்ணிட்டாங்க. மணியம்மையார் பேர்லையா தாலிக்கு தங்கம் கொடுப்ப? அதுவும் விதவை மறுமணத்துக்கா தாலிக்கு தங்கம் கொடுப்ப? இப்போ எல்லாத்துலையும் 8 கிராம் தங்கம், முதல் 4 கிராம் தங்கம் முதல்ல கொண்டு வரப்பட்ட போது அதனுடைய நோக்கம் என்ன? திருமண உதவி திட்டம். மொத்தம் 5 வகையான திருமண உதவி திட்டங்கள் இருக்கிறது. வருமானத்திற்கு வாய்ப்பற்றவர்களுக்கான திருமண உதவி திட்டம், கைம்பெண் மறுமணத்திற்கான திருமண உதவி திட்டம், சாதி மறுப்புக்கான திருமண உதவி திட்டம், கைம்பெண் மகள்களுக்கான திருமண உதவி திட்டம், ஆதரவற்ற குழந்தைகளுக்கான திருமண உதவி திட்டம். இந்த 5 திட்டம், இந்த 5 திட்டமும் 5 பேர்ல செயல்படுத்தப்படுகிறது. இதுல ஒரே ஒரு திட்டம் தான் நிறுத்தப்பட்டது. என்ன திட்டம்? மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டம். பேர் என்ன? மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டம். அதுக்கு என்ன கொடுக்குறான்? தாலிக்கு தங்கம்னு இப்ப கொடுக்கணும்னு சொல்றாங்க. அந்த ஒரு திட்டத்தை மட்டும்தான் ஸ்டாப் பண்ணிட்டு புதுமை பெண் திட்டமாக மாற்றப்பட்டிருக்கிறது. மற்ற திருமண உதவி திட்டங்கள் எல்லாம் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அப்படியே தொடர்ந்தாலும் தமிழ்நாடு அரசுக்கு நாம் வைக்க வேண்டிய கோரிக்கை, நாம் தர வேண்டிய அழுத்தம் என்னவென்றால், இந்த தாலிக்கு தங்கம் என்பது தந்தை பெரியாரின் சிந்தனைக்கு எதிரானது, பேரறிஞர் அண்ணா கொண்டு வந்த சுயமரியாதை திருமண சட்டத்திற்கு எதிரானது. அந்த சுயமரியாதை திருமண சட்டம் என்பது வெறும் பேப்பராக மாற்றுவதற்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் இந்த தாலிக்கு தங்கம். அதை தடுத்து நிறுத்தணுன்றதான் நாம முன்வைக்க வேண்டிய கோரிக்கை. இதை பேச வேண்டிய நேரத்தில் நம்மை மடைமாற்றுவதற்காக மக்களுடைய சென்டிமெண்ட் என்ற பேர்ல தாலிக்கு தங்கம் தாலிக்கு தங்கம் என்று அதை எலெக்ஷன் இஷ்யூவா மாத்த பார்க்கறாங்க. இதற்கு நாம் ஒரு காலம் அனுமதிக்க கூடாது. தாலிக்கு கொடுக்கப்பட்ட தங்கத்தால் எங்கள் வாழ்க்கை என்ன மாற்றம் அடைந்திருக்கிறது என்று எந்த பெண்ணும் பேசி நான் கேட்கவில்லை. ஆனால் 10 மாதங்கள் கொடுக்கப்பட்ட அந்த 1000 ரூபாயால் என்னுடைய அம்மாவுக்கு இன்றைக்கு நான் தையல் மிஷின் வாங்கி கொடுத்திருக்கிறேன், என் அம்மா சொந்த காலில் நிற்கிறார் என்று பெண்கள் வாக்குமூலம் கொடுக்கிறார்கள் நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில். ஒன்றல்ல இரண்டல்ல ஆயிரக்கணக்கான பெண்கள் இது போன்ற கதைகளை சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். அந்த மேடையிலேயே பேசுவதற்கான வாய்ப்பு இல்லை. 20 நாள் தொடர்ந்து ஒரு நிகழ்ச்சியை நடத்துவோம், எல்லா பெண்களும் பேசணும்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா தமிழ்நாட்டின் கதைகளை கேட்டு உலகமே அழும். அன்பில் ஏன் அழுதார் என்று இன்றைக்கு சிலர் சமூக வலைதளத்தில் இட்டுக்கட்டி எழுதி கொண்டிருக்கிறார்கள். உலகமே அழும். ரேவந்த் ரெட்டிக்கு தமிழ் தெரியுமான்னு தெரியாது, அவர் உட்கார்ந்து அழுகிறார். ஏன் அழுகிறாரு? அவர் ஏன் நாடகம் ஆடணும்? ஒரு தேசிய கட்சியினுடைய இன்னொரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர், அவர் ஏன் வந்து டிராமா பண்ணும்? ஆனா இத டிராமான்னு ஒருத்தன் கருதுகின்ற மனநிலைக்கு வந்திருக்கிறான் என்றால் அவன் தமிழ்நாட்டு உணர்வுகளிலிருந்து அறுபட்டவனாக மாறியிருக்கிறான். அப்படி அவன் அறுபட்டதற்கு காரணம் அவன் மனதில் இருக்கின்ற ரசிக வெறி. அவனுக்குள்ளேயும் தமிழ்நாட்டினுடைய மனப்பான்மை இருக்கிறது. ஆனால் அந்த மனப்பான்மை முன்வராமல் ரசிக வெறி முன்னுக்கு வந்து சுயமரியாதை சிந்தனைகளை பின்னுக்கு தள்ளிவிடுகிறது. இப்படி தமிழ்நாட்டை ஒட்டுமொத்தமாக இழுத்து பின்னுக்கு தள்ளுகின்ற வேலையை தொடர்ந்து இந்த கூட்டத்தவர்கள் செய்து கொண்டே இருக்கிறார்கள். இதை நாம் அனுமதிக்க கூடாது. வெவ்வேறு வழிகளில் இந்த எதிரிகள் தொடர்ந்து இந்த அட்டாக்கை போட்டுக்கிட்டே இருக்கிறான். இந்த கட்டுரையில் இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான பகுதிக்கு செல்லலாம் என்று நினைக்கிறேன். தோழர் ஆர் விஜயசங்கர் அவர்கள் எழுதிய சமதர்மமும் சனாதன தர்மமும் என்ற கட்டுரை. அவர் இப்போ எல்லா பக்கமும் முக்கியம், எல்லா இடதுசாரி எல்லா முற்போக்கு அமைப்புகளோடும் அவர் தொடர்ந்து பேசுபவர். எல்லா முற்போக்கு அடையாளங்களை விரும்புபவர்களோடும் முற்போக்கு அம்சங்களை வலியுறுத்துபவர்களோடும் தொடர்ந்து செயல்படுபவர், கட்டுரைகளை தொடர்ந்து எழுதுபவர். ஒரு பக்கம் அவர் அந்த முத்திரை, ஒரு பக்கம் இவரை இந்த முத்திரை. முற்போக்கு பேசுகின்ற எல்லோருக்கும் முத்திரை குத்தி கொண்டிருக்கின்ற பொழுதும் கூட அந்த முத்திரைகளுக்கெல்லாம் அஞ்சாமல் தொடர்ந்து தான் பேசி வருகின்ற கருத்துக்களை வெளிப்படையாக பேசக்கூடிய தோழர் விஜயசங்கர் அவர்கள் பெரியாரினுடைய கருத்துக்களை இந்த பக்கம் 77 ஒரு நீண்ட கட்டுரை. அந்த கட்டுரையில் அவர் பல்வேறு கருத்துக்களை வலியுறுத்தி இருக்கிறார். சுயமரியாதை இயக்கமும் சோசலிச இயக்கமும் ஒன்றுபடுகின்ற அந்த இடத்தை அவர் குறிப்பிட்டு பல்வேறு கருத்துக்களை எழுதியிருக்கிறார். கடவுளோ மதமோ சாஸ்திர நம்பிக்கையோ பொது உடைமை நாட்டில் இல்லை. அங்கு உயர்ந்தவன் தாழ்ந்தவன், உயர்ந்த உத்தியோகஸ்தன் தாழ்ந்த உத்தியோகஸ்தன் என்ற நிலைமையும் இல்லை. எல்லோரும் சமமானவர்கள், எல்லோருக்கும் சம்பளம் ஒன்றுதான், வேலைதான் வேறு வேறு. அங்கு பெரிய வேலையை ஒத்துக்கொண்டால் பொறுப்புகள் அதிகம் என்று கருதுவான். எனவே அங்கு மேல் கீழ் என்று பாராட்டுவதே இல்லை. இதனால் அங்கே உற்பத்தி பெறுகிறது என்று
அந்த சோசலிச செயல் திட்டம் குறித்து பெரியாருடைய கருத்துக்களை எல்லாம் வலியுறுத்தி பேசியிருக்கிறார். இன்றைக்கு இந்த சோசலிச நிலையை நாம் அடைவதற்கும் சமத்துவ நிலையை நாம் அடைவதற்கும் அல்லது குடியரசு என்கின்ற நாம் வைத்திருக்கின்ற இந்த நிலையிலிருந்து நம்மை பின்னுக்கு தள்ளுவதற்கும் பல சவால்களை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். அந்த சவால்கள் தான் இன்றைக்கு நம் முன்னால் பெரிய பெரிய உருவம் கொண்டு நிற்கின்றன. ஒரு உதாரணம், பீகாரில் நடைபெறுகின்ற வாக்கு திருட்டு. இது இந்தியாவினுடைய குடியரசு முறையையே கேள்விக்கு உள்ளாக்குகிறது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற அரசு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களே ஆட்சி செய்கின்ற அரசு என்கின்ற அடிப்படைக்கு எதிரானதாக இந்த பீகார் எஸ்ஐஆரும் வாக்கு திருட்டுகளும் அரங்கேற்றப்படுகின்றன. இன்னொரு பக்கம் நாடாளுமன்றத்தால் கொண்டு வரப்பட்ட சட்டங்கள், இந்த சட்டங்கள் எப்படி அடிப்படையில் இந்தியா முழுவதும் செயல்படுத்தப்பட்டிருக்கின்றன என்று எடுத்து பார்த்தால், இந்த சட்டங்கள் கொண்டு வரப்பட்ட விதம், நாடாளுமன்றத்தில் மக்களவை மாநிலங்களவை உறுப்பினர்களை சஸ்பெண்ட் பண்ணிட்டு எண்ணிக்கையை குறைச்சு பெரும்பான்மையை பெற்றுக்கொண்டு இந்த சட்டங்கள் உருவாகி இருக்கின்றன. இதே பாணியில்தான் ஹிட்லர் தன்னுடைய நாடாளுமன்றத்தில் இருந்த எதிர்க்கட்சி உறுப்பினர்களை எல்லாம் கைது செய்து சிறைப்படுத்தி அதற்கு பிறகு இருக்கின்ற உறுப்பினர்களின் பெரும்பான்மை என்று கருதி அந்த சட்டங்களை எல்லாம் கொண்டு வந்து சேர்த்தான். அந்த வகையில் கொண்டு வரப்பட்ட சட்டங்கள் தான் இப்போதும் இந்த நாடு முழுவதும் பெரிய அராஜகங்கள். இப்போ என்னன்னா, இது பண்றது கஷ்டம். பார்லிமெண்ட்ல சஸ்பெண்ட் பண்ணா அவன் திரும்பவும் ஜெயிச்சு வர்றான். அவன் 10 பேரை கூட சேர்த்துக்கிட்டு ஜெயிச்சுட்டு வர்றான். நம்ம வச்சிருக்கிற 10 பேர்ல 9 பேர் தோத்து வேற போயிடுறான். இப்போ ஓட்டையே திருடினாலும் அதை தாண்டி ஓட்டு குத்தி நம்மளை தோக்கடிக்கிறாங்களே அப்படின்ற பயத்தில் இனி பார்லிமெண்ட்ல சஸ்பென்ஷன் கிடையாது. ஆனா சஸ்பென்ஷன் எங்க பண்ணுவான்? ஜேபிசியில பண்ணுவான். வக்ஃபு ஜேபிசியில எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் எல்லாம் சஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் வக்ஃபு சட்டம் நிறைவேற்றப்பட்டது. நானும் கேஸ் போட்டேன்னு பேசுறாங்களே, இந்த பாசிச அராஜக முறையில் கொண்டு வரப்பட்ட இந்த சட்டத்தை பற்றி அந்த கட்சியை சேர்ந்த யாராவது தெளிவாக விளக்குவதற்கு தயாரா? நான் என்ன கேட்கிறேன், பாஜக எதிர்க்கிறோம் என்றுதான் எல்லோரும் சொல்றோம். ஆனா ஏன்னு சொல்றோம்ல, பாஜகவை ஏன் எதிர்க்கிறேன் அப்படின்றதுல இருக்குல்ல. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட பாஜகவை எதிர்க்கிறேன்னு தான் சொன்னார். எப்ப 6 மாசம் முன்னாடி வரைக்கும் சொன்னார்ல. ஏன்னு கேட்டோம், அவர் பதில் சொல்லல. ஏன்னா அவருக்கு பிரச்சனை, அந்த கட்சியில் அந்த தலைவர் வேண்டாம், வேற ஆளை போடுங்கன்றது அவருடைய பிரச்சனை. அதனால அவர் அதை வெளியில சொல்லல. இன்னைக்கு இவனும் சொல்ல மாட்டான். ஏன் பாஜகவை எதிர்க்கிறாய் விளக்குக, தெரியாது. டிக்கெடிக்கிறது மட்டும்தான் தெரியும். ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி, ஆப்ஷன் டி. அதுலேயும் ஆப்ஷன் டி பதிலளிக்க விரும்பவில்லைன்னு இருந்தால் மட்டும்தான் பதிலளிப்பான், வேற எதுக்கும் பதிலளிக்க மாட்டான். நீங்க அவன் சொல்ற எல்லாமே 10 நிமிஷம் பேசுறவர்கிட்ட விளக்கம் கேட்கத்தானே வேணும். 10 நிமிஷம் நான் கூட சொல்றேன், அவரே 3 நிமிஷம் தான் பேசுவேன்றாரு. நான் ஏன் 10 நிமிஷம் கூட சொல்றேன்? 3 நிமிஷம் பேசுற ஒருத்தர் விளக்குக, பாஜகவோடு கூட்டணி வைக்க மாட்டேன், ஏன்? பதில் அப்படிலாம் ஏன்னு ஏன் கேட்குறீங்க? நீங்க கூட்டணி வைக்கக்கூடாதுன்னு சொன்னீங்க, நான் வைக்க மாட்டேன்னு சொல்றேன்ல, அதோட போக வேண்டியதானே. ஏன் நீ ஏன் கேட்குற? இந்த ஏன் என்ற கேள்விக்கு இடமில்லாத எதுவுமே நாட்டின் முன்னேற்றத்திற்கு பயன்படாது. ஏன் என்ற கேள்விக்கு பதில் சொல்லாத ஒருவன் இந்த மக்களுக்கு கடமைப்பட்டவனாக இருக்க மாட்டான். ஏன் என்ற கேள்விக்கு பதில் சொல்ல தெரியாத ஒருவன் நல்ல தலைவனாக மட்டுமல்ல, சுயமரியாதை உள்ள மனிதனாகவே இருக்க மாட்டான். அதனால்தான் ஏன் என்ற கேள்விக்கான பதிலை திரும்ப திரும்ப கேட்கிறோம். திமுக காரர்கள் பதில் சொல்றாங்களே, ஏன் என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்றாங்களே. மதுரை மாநாட்டுக்கு போனோம், முப்பெரும் விழா மாநாட்டுக்கு போனோம். நம்முடைய வலைவலியை சேர்ந்த மில்டன் அந்த முப்பெரும் விழாவை கவர் பண்றாரு, ஆவணப்படுத்துறாரு. ஒருத்தர் வர்றாரு, நல்ல கடா மீசை வச்சிருக்கிறாரு. என்னங்க பயங்கரமா மீசையெல்லாம் வச்சிருக்கீங்க? ஆமா தம்பி, செருப்பு போடக்கூடாதுன்னு சொன்னா, மண்டையிலையும் மூஞ்சிலையும் முடி வச்சிருக்க கூடாதுன்னு சொன்னா, இதெல்லாம் போராடி ஜெயிச்சுட்டு வந்திருக்கிறோம்ல, அதனால நான் பெருசா வச்சு காட்டுறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. நான் ஏன்னு கேட்டேன், அவர் பதில் சொல்றாருல. ஏங்க இந்த கட்சி உங்களுக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கு அப்படின்னா, இங்க மட்டும்தாங்க சுயமரியாதை இருக்குன்னு ஒருத்தர் சொல்றாரு. ஏன்னு கேட்டதுக்கு பதில் சொல்றாருல. இப்படி எங்க ஏன்னு கேட்டாலும் பதில் வருது. ஆனா அங்க மட்டும் ஏன்னு கேட்டா, ஏன் என்று இவன் கேட்கிறான், இவன் பாசிஸ்டாக இருப்பான் அப்படின்னு நம்மள பாசிஸ்ட்ன்றான். ஏன் என்று கேள்வி கேட்டாலே பாசிஸ்ட். இதுக்கு முன்னாடி ஒருத்தர் வேற வார்த்தையை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, நம்ம அவனை பாசிஸ்ட்னு சொன்னோம்.
அதுக்கு பழி வாங்குறதுக்கு நம்மால் ஒருத்தனையே நிப்பாட்டி நம்மையே பாசிஸ்டாக மாற்றுகிறான். என்ன சொல்லிட்டு இருந்தான்? ஏன் என்ற கேள்வி கேட்டவர்களுக்கெல்லாம் இதற்கு முன்னாடி என்ன பேரு? தேச விரோதி, ஆன்டி நேஷனல், ஆன்டி இந்தியன் அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருந்தான். அவனை ஒரே ஒரு கேள்விதான் சொன்னா ஆல் அப்ஸ்காண்டு. இதெல்லாம் புனை சுருட்டுக்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. எதை? எதிர்கட்சிகளுடைய விமர்சனத்தை. மகாபாரதம் மாதிரியா சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிகையாளர் கேட்டான், யூ ஆர் an anti Indian, I am not answerable to this question. தலைதெறிக்க ஓடினவன் தான் இன்னைக்கு வரைக்கும் ஆளையே காணும். பார்த்தீங்க பிரஸ் மீட் ஏதாவது ஒன்றில் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி தேசிய ஊடகங்கள்னு என்ன கத்து, அந்த படங்களை பற்றி என்ன கத்து, என்னென்ன பேச்சு பேசிதான். மகாபாரதம் மாதிரியா சார் அப்படின்னு. மத உணர்வு இல்லாத மனுஷன் யார் இருக்கான்றேன். தந்தை பெரியார்னு ஒருத்தன் கத்திட்டான். அது எங்க படம் பார்க்க போன இடத்துல கத்துவான். யா என்ன நடக்குது? தெரிச்சு ஓடுறான், தலை தெறிக்க ஓடுறான். அப்ப இப்படி எங்கெல்லாம் தந்தை பெரியாரின் பெயரை சொன்னோமோ அவன் பூரா தெரிச்சு ஓடிட்டான். அப்ப அவனுக்கு புரிஞ்சு போச்சு, மக்களை சந்திச்சா மக்கள் கேள்வி கேட்பான்னு நினைச்சுதான் நம்ம மக்களை சந்திக்காம கவர்னர் ஆகலான்னு பார்த்தோம். பிரஸ் மீட் கொடுத்தா இப்ப பத்திரிகைக்காரன் கூட இதே கேள்வியை கேட்கிறான், இனி வரக்கூடாது. அப்ப புதுசா யார் இறக்கலாம்? பனையூர்ல கெச்ராஜா மாதிரியே ஒருத்தர் இருக்கிறாரா? அவரு ஏங்க அவரை ஹெச்ராஜா திட்டி இருக்காரு. ஆனா இப்ப அவரே ஹெச்ராஜாவை மாறுறதுக்கு சரின்னு சொல்லிட்டாரு. அதனால அவரை கூட்டிட்டு வருவோம். அவர் நம்ம திட்டங்களை சரியா பண்ணுவாரா? பயங்கரமா பண்ணுவார் பாருங்க. எந்த அளவுக்கு பண்ணுவார்? ரன்வீர் சேனான்னு ஒண்ணு பீகார்ல தலித்துகளை பூரா படுகொலை பண்ணிட்டு இருந்தாலே அவ அளவுக்கு பண்ணுவாளா? இல்லைண்ணா அதெல்லாம் பழைய மாடல். சரி, மகாராஷ்டிரால சிவசேனான்ற பேர்ல பண்ணிட்டு இருந்தாலே அந்த அளவுக்கு பண்ணுவாளா? அதெல்லாம் பழைய மாடல். அப்ப புது மாடல் எது? ஜனசேனான்னு ஒரு மாடல் இருக்குன்னா அந்த ஜனசேனா மாடல்ல நடிகர்கள் பேர்ல ஒரு கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணுவோம்னா ஆரம்பத்தில் நமக்கு ஓட்டு வராது. அவன் பூரா அறிவு கட்டவனா மாறிடுவான். மாறிட்டு வந்ததற்கு பிறகு நாம் அவனை அடகாத்திரலாம். அதுதான் நடக்குது. எங்கெல்லாம் கும்பல் கலாச்சாரம் மேலோங்கியதோ அங்கெல்லாம் பாஜக காலூன்றியது. குஜராத்தில் அதுதான் நடந்தது. உத்தரப்பிரதேசத்தில் அதுதான் நடந்தது. அயோத்தியை அப்படித்தான் ஆக்கிரமித்தார்கள். கர்நாடகாவில் அப்படித்தான். ஹிஜாப் விவகாரத்தில் என்ன நடந்துச்சு? சித்தராமையா அரசாகவே இருந்தாலும் அந்த தர்மஸ்தலா விஷயத்தை பேச முடியலையே. அந்த சனாதன நெருக்கடியை உருவாக்குனது எப்படி? உத்தரப்பிரதேசம், பீகார், மணிப்பூர், ஆந்திரா. பாஜக எங்க இருந்ததுன்னே தெரியாத ஆந்திராவில், அவனுக்கு சம்பந்தமே இல்லாத ஊரில் பவன் கல்யாண் வருவாரு, வந்து அம்பேத்கருக்கு மாலை போடுவாரு, காந்தியை பத்தி பேசுவாரு, புத்தரை பத்தி பேசுவாரு, பீஃப் சாப்பிட்றதா நம்ம பண்பாடுன்னு பேசுவாரு, எல்லாம் பேசுவாரு. பேசி கடைசியில் திருப்பதியில் ஒரே ஒரு லட்டை வாங்கி தின்னுண்டு, தம்பி அண்ணன் முதலமைச்சராட்டா வரட்டா மாமே டுர், அவ்வளோதான். நம்பி வந்தவன் நடு ரோட்டில் நிற்பான். அவனுடைய சுயமரியாதையை இழந்து, அவனுடைய தலைவர்களை இழந்து. தலைவர்களை இழக்க வைப்பது என்பது ஒரு மிகப்பெரிய மோசடி. அந்த மோசடியை நிகழ்த்துவதற்கு பெரியாரின் பெயரை தவறாக பயன்படுத்துகின்ற கூட்டத்தை நாம் அனுமதிக்க கூடாது. நான் திடல்ல இருக்கக்கூடிய தோழர்கள் எனக்கு அறிமுகமாவதற்கு முன்னாடியே நான் வந்திருக்கேன். எங்க வந்திருக்கேன்? பெரியார் நினைவிடத்திற்கு போய் மரியாதை செலுத்த வந்திருக்கேன். இங்க பெரிய செலவு ஒன்று இருக்காம பெரியார் செலவு அப்படின்னு வேடிக்கை பார்க்கறதுக்காக வந்திருக்கேன். யாரும் நிப்பாட்டி நீ யாருப்பான்னு கேட்டது கிடையாது. நீ ஏன் இங்க நின்று போட்டோ எடுக்கிற கேட்டது கிடையாது. வரலாம் போகலாம். என்னமோ வந்தா பிடிச்சி உள்ள வச்சிருவாங்கன்ற மாதிரி திடுன்னு திருட்டு பய மாதிரி வர்றான், திருட்டு பய மாதிரி ஓடுறான். தைரியமா நின்று போப்பா, இங்க யாரும் உன்னை கேட்க மாட்டாங்கப்பா, பொது இடத்துல தான்ப்பா உன்னை சுத்தி கூட்டம் வரும். இது ஹைலைட் என்னன்னா, யார் அப்ப இங்கதான் இருந்தேன் நான். என்ன திடீர்னு ஒரு காரு வாமா மின்னல் சர்ன்னு சர்ன்னு போச்சு. யாரா இது இப்படி போறாங்க அப்படின்னு பார்த்தா, இந்த சிலைக்கு முன்னாடி இவ்வளவு வேகமா யாரும் போனது இல்லையே அப்படின்னு பார்த்தா, ஓபன் பண்ண உடனே அவர் வருகை. அடப்பாவிகளா, ஏன் இவ்வளவு வேகமா போனாங்க? பொறுமையா நின்று போட்டோ எடுத்துட்டு போயிருக்கலாமே. சரி, இப்ப இதை கண்ட கலாச்சிடுறாங்கன்னு சொல்லிட்டு வீட்டு வாசல்லே சிலை. சரி, சிலைக்கு மாலை போட நீ வெளியூருக்கு போக வேண்டியதில்லை, வெளி இடத்துக்கு போக வேண்டியதில்லை, வீட்டிலே வச்சு போடு. நீ மாலையே போடலனாலும் பிரச்சனை இல்லை. ஆனா 40 பேர் செத்தா அதை பத்தி பேசணுமா இல்லையா?
நீங்க எந்த கொள்கையை பின்பற்றவரானாலும் இருங்க, யாரானாலும் இருங்க, இந்த சாவு வீட்டுக்கு போறதுன்றத ஒரு மாண்பாவே தமிழன் வச்சிருக்கான். ஏன்? இதுல இவர் தாய் மாமா யாரோ கிடையாது, இவர் தாய் மாமா. சரி, எங்க அப்பா இறந்துட்டாரு, நான் மனசு உடைஞ்சு ஊட்டியில் போய் நான், எங்கள் அம்மா, என் தங்கச்சி எல்லாரும் போய் ஊட்டியில் ஒரு 4 நாள் இருந்துட்டு எங்கள் அப்பா பாடியை வீட்டிலே போட்டு வச்சிடலாமா? அப்பா விடுங்க, எங்கள் மாமா, தாய் மாமா இறந்துட்டார். அவர் இறந்துட்டாரு, அத்தை நீங்கள் கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுங்க, உங்கள் மனசு உடஞ்சிருப்பீங்க, நீங்கள் ஊருக்கு போங்க, மாமா பாடி அது பாட்டு கிடக்கு ஒரு 4 நாள். என்னடா நடக்குது? சரி, சாவுக்கு வரல, மனசுடைஞ்சு போயிருக்கு. அவ்வளவு மனசுடைஞ்ச நேரத்திலையும் கோர்ட்டில் போய் கான்ஸ்பிரசி தியரின்னு கேஸ் கொடுக்கறதுக்கு நேரம் இருக்குல்ல உனக்கு? இது எப்படி? நீ திமுகவே திட்டு ராஜா, ரோட்டுக்கு வந்து திட்டு, ஆஸ்பத்திரி வாசல் நின்று கேட்டுட்டு போ, அந்த கேள்வியை பதில் சொல்லட்டும், திமுக பதில் சொல்லட்டும், தோழமை இயக்கங்கள் எல்லாரும் பதில் சொல்லட்டும். ஆனா வெளியவும் வராம கேள்வியும் கேட்காம தமிழ்நாட்டினுடைய அரசியல் மனசாட்சியை கெடுப்பதற்காகவே இறக்கிவிடப்பட்ட கூட்டம். சுயமரியாதை உள்ள ஒருவன் நான் வேடிக்கை பார்க்க போறேன், உயிருக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சும் நான் வேடிக்கை பார்க்க போறேன்னு சொல்லுவானா? சுயமரியாதை உள்ள ஒருவன் ரசிக வெறி பிடித்து ஏன்னு கேள்வி கேட்கிறதே தப்புன்னு சொல்லுவானா? சுயமரியாதை உள்ள ஒருவன் சாவு வீட்டு வாசல்ல நின்று சாவுக்கு காரணமானவர்களோடு துணை நிற்கிறேன்னு எழுதுவானா? சுயமரியாதை உள்ள ஒருவன் இந்த வேலைகளை செய்வானா? அப்போ அவனுக்குள்ள சுயமரியாதை உணர்வு இல்லாமல் இல்லை, ஆனால் அந்த சுயமரியாதை உணர்வு வெளியில் வரவிடாதபடிக்கு அவன் மனதிற்குள்ளேயே அதை அடக்கி வைப்பது. எப்படி கீழடியை மண்மூடி கீழடியை நம் மனதிலிருந்து மூடி வைப்பதற்கு முயற்சி செய்கிறார்களோ, அதுபோல நம்முடைய சுயமரியாதை உணர்வையும் மனதுக்குள்ளேயே குழி தோண்டி புதைப்பதற்கு வேலை செய்கிறார்கள். நம்முடைய தாத்தனுக்கு சுயமரியாதை உணர்வு இல்லாமலா இருந்துச்சு? அதெல்லாம் இருந்திருக்கும். ஆனா அதெல்லாம் வெளியே கேட்கக்கூடாது சாமி, சத்தமா பேசக்கூடாது சாமின்னு தன்னைத்தானே பூட்டிக்கிட்டான்ல. இந்த இடத்த இந்த கற்ப கிரகம்னு சொல்றான், இதை உள்ள போனாதான் என்னன்னு நம்ம முன்னோர்களுக்கு மூளையில யோசனை வராமலா இருந்தது? வந்திருக்கும். ஆனா அதை கேட்டா சாமி குத்தமாயிரும், அதை கேட்டா பூசாரி கோச்சுப்பாரு, அதெல்லாத்தையும் தாண்டி இதை கேட்டா ஆண்டா நம்மளை போட்டுருவான். ஏதோ ஒன்றை வைத்து கொண்டு தன் மனதிற்குள்ளேயே அதை சிறைப்படுத்தி கொண்டான் இல்லையா? கிட்டத்தட்ட அதே பார்ப்பனியத்திற்கு இணையான தன் மனதை தானே சிறையிட்டு கொண்டு ஏன் என்ற கேள்விக்கு பதில் தேட வேண்டாம் என்ற ஒரு தலைமுறையை உருவாக்க வேண்டும் என்பது சங் பரிவாரின் திட்டம். அந்த சங் பரிவார திட்டத்தை தொடர்ந்து வெவ்வேறு நபர்கள் செய்ய பார்த்தார்கள். அதில் இப்ப வந்திருக்கிற இவரும் ஒரு நபர். கூச்சமே இல்லாம 40 பேர் செத்த பிணத்தை எரிக்கல இன்னும், அதுக்குள்ள என்டிஏக்கு வாங்கோ பாதுகாப்பா இருங்கோன்னு கூப்பிடுறான். இது எப்படி சாத்தியமாகுது? அப்போ தமிழர்களுடைய உணர்வு நிலையில் ஒரு சிதைவை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு தொடர்ந்து செயல்படுகிறார்கள். அதை நாம் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான பகுதி பக்கம் 135 இருக்கக்கூடிய திருக்குறள் குறித்தான பகுதி. திருக்குறள் குறித்து நாம் தொடர்ந்து விளக்கி கொண்டேதான் இருக்க வேண்டி இருக்கிறது. பெரியாரும் கூட ஒரு தடவை திருக்குறளை பற்றி பேசிட்டு விடல. விமர்சனமோ ஆதரவோ எதுவாக இருந்தாலும் திரும்ப திரும்ப அதை பேசியும் எழுதியும் மாநாடு நடத்தியும் பரப்புரை செய்தும் தொடர்ந்து கொண்டே இருந்தார். காரணம் என்ன அப்படின்னா, அந்த கருத்து சரியாக போய் சேர வேண்டும் என்பதற்காக. இன்றைக்கு அந்த கருத்து பேருந்துகள் வரைக்கும் போய் சேர்ந்திருக்கு. நீங்க திருக்குறளே கண்ணால பார்க்காத ஒருத்தன் கூட யாகாபாராயினும் நாகாக்க காவாக்கால் சோவகப்பர் சொல்லிலுக்கு பட்டு அந்த குறள் சொல்லுவான். அடக்கம் அமரருள் உய்க்கும், அடங்காமை ஆறிருள் உய்த்து விடும், இந்த குறள் சொல்லுவான். எப்படி சொல்லுவான்? இதெல்லாம் பஸ்ஸில் எழுதி போட்டிருந்தாரு. யார் எழுதி போட்டா? கலைஞர் எழுதி போட்டாரு. ஆனா இப்ப புதுசா ஒருத்தன் என்ன சொல்றான், கலைஞரே 1996 தானே உரை எழுதினாரு, அது வரைக்கும் திருக்குறளை பத்தி யாருமே பேசலையே அப்படின்னு ஒரு ஆளு பேசுறான். யாரு? அவர் ஒரு ஆடிட்டர். இதுக்கு முன்னாடி ஆடு மேய்ச்சாரு, இப்ப பல ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறார். அந்த ஆடிட்டர் சொல்றாரு,
திராவிட இயக்கமே 1990க்கு பிறகுதான் திருக்குறள், கலைஞரே திருக்குறளை 90க்கு பிறகுதான் உரை எழுதினாரு அப்படின்னு உருட்டுறான். இன்றைக்கு தமிழ்நாட்டில் எல்லா பல்கலைக்கழகங்களிலும் திருக்குறள் பற்றிய ஆய்வுகள் தொடர்ந்து நடக்கின்றன. திருக்குறள் பற்றிய கூட்டங்கள் தொடர்ந்து நடக்கின்றன. எப்படி திருவள்ளுவர் இவ்வளவு தூரம் பேசுபொருள் ஆனார்? அவன் சொல்றான், ராஜராஜ சோழன் காலத்துல தமிழ்நாடு எப்படி இருந்தது தெரியுமா அப்படின்னு அவன் சொல்றான். சரி, அந்த ராஜராஜ சோழன் திருக்குறளுக்கு எத்தனை உரை எழுதினாரு? அந்த ராஜேந்திர சோழன் திருக்குறளை எத்தனை புத்தகமா பதிப்பிச்சாரு? அந்த காலத்துல திருக்குறள் ஒன்று இருந்ததாகவோ, அதை ராஜராஜனும் ராஜேந்திரனும் படித்ததாகவோ, அதை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்த, ஏன் அவ்வளோ பெரிய கோயில் கட்டியிருக்கிறாரு, ஒரு 1330 குறள் எழுதி போடுறதுக்கு அவருக்கு இடம் இல்லையா? இடம் இல்லையே அவருக்கு. பெரியாருக்கு தானே இடம் இருந்தது, பெரியாருக்கு தானே மனம் இருந்தது, பெரியார் தானே அதை பரப்புரை செஞ்சாரு. அப்போ இப்படி எல்லாம் பேசுறான். அந்த பேட்டியிலே அவர் இன்னொரு வார்த்தை என்ன, ஐ கால் யூ ராஜ்தீப், யூ கால் மீ குரு. நான் டக்குன்னு என்ன நினைச்சிட்டேன், சரி பேர் சொல்லி கூப்பிடுறது இவருக்கு பிடிக்கும் போலன்னு. அடுத்து அவனே ஓப்பனா, பாப்பாவாய் சும்மா இருக்காது. அது என்னவோ தெரியல, அவன் இவ்வளவு அடிச்சாலும் அவனே எல்லாத்தையும் உளருவான். என்ன சொல்றான், குரு இஸ் நாட் ஜஸ்ட் ஏ நேம், இட் இஸ் ஏ ஸ்டேட்டஸ். மாட்டிக்கிட்டியா? நீயேவா சொல்லிப்ப? அப்படி கேட்டு வாங்க வேண்டியது இருக்கு. இந்த நெருக்கடிக்கு அவனை நாம தள்ளி இருக்கிறோம். இந்த நெருக்கடிக்கு அவனை நாம தள்ளி இருக்கிறோம். அங்க இருந்துட்டு கதறான். என்ன கதறான்? என்ன குருன்னு கூப்பிடுங்களேன், அது எவ்வளவு பெரிய அங்கீகாரம் தெரியுமோ, என்ன தயவு செய்து குருன்னு கூப்பிடுங்களேன், ப்ளீஸ் கூப்பிடுங்களேன். ப்ளீஸ் மட்டும் தான் சொல்லல. ராஜ்தீப் சர்தேசாயிடம் குருமூர்த்தி புலம்புகிறார், என்னை குரு என்று கூப்பிடுங்கள், அது எவ்வளவு பெரிய அடையாளம் தெரியுமா என்று கதறி அழுகிறார். ஏன்னா மோடி ஆபீஸுக்கு போனா குருன்னு கூப்பிடுறான், இங்க என்ன பேர்ல கூப்பிடுறாங்கன்னே தெரியல. தம்ப்நெயில ஓபன் பண்ணா ஆளுக்கு ஒரு பேர் வச்சிடறான். வணக்கம் அருவி, ஆளுக்கு ஒரு பேர் வச்சு கூப்பிடுறான் ஆடிட்டர். அப்படி மாறி இருக்கிறது. ஆனால் இந்த பார்ப்பனர்களுடைய தொடர் வேலைகள் நம்மை பின்னுக்கு தள்ளுவதற்கு முயற்சி செய்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த தோழர் அவர்கள் குறிப்பிட்டது போல, பாவலர் குறிப்பிட்டது போல, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், பார்ப்பனரை வீழ்த்தி விட்டதாக, முழுமையாக நாம் பார்ப்பனரிடமிருந்து விடுவித்துக் கொண்டதாக நாம் கருதுவது இல்லை. இது ஒரு தொடர் போராட்டம். லாங் லீவ் ரெவல்யூஷன் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி லாங் லீவ் பார்ப்பன ஒழிப்பு. பார்ப்பன ஒழிக்கிறது, பார்ப்பன ஒழிப்பு என்பது ஒரு நாள், இரு நாள், ஒரு ஆண்டு, 2 ஆண்டில் சாத்தியப்படுவது அல்ல. காலமெல்லாம் பார்ப்பன ஒழிப்பை நிகழ்த்தி கொண்டே இருக்க வேண்டும். நீங்க எங்கேயாவது கேப் விட்டீங்கன்னா அந்த உச்சி குடுமி டபால்னு எட்டிடும். அந்த உச்சி குடுமி எட்டி பார்ப்பதற்கு எல்லா வேலைகளையும் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறது. இந்த பார்ப்பன எதிர்ப்பை தொடர்ந்து கூர்மைப்படுத்தி கொண்டே இருந்தால் மட்டும்தான் தமிழர்களுக்கு சுயமரியாதையான வாழ்வு இருக்கும். இன்றைக்கு தமிழர்களுடைய சுயமரியாதையான வாழ்வு என்பது மொத்த இந்தியாவையும் வழிநடத்தி கொண்டிருக்கிறது. ராகுல் காந்தி தந்தை பெரியாருக்கு வாழ்த்து போடுகிறார். இதற்கு முன்பு எத்தனை காங்கிரஸ் தலைவர்கள் அப்படி வாழ்த்து போட்டுக் கொண்டிருந்தார்கள் ஒவ்வொரு ஆண்டும்? இந்த மாற்றம் வந்ததற்கு காரணம் என்ன? நாடாளுமன்றத்தில் போய் பேசுகிறாரே, தமிழ்நாட்டிற்குள் உன்னால் கம்பை கூட நீட்ட முடியாது என்று சொல்லுகிறாரே, எப்படி அதை பேச வைத்தோம்? காங்கிரசினுடைய தேர்தல் அறிக்கையில் அதை பேச வைத்தோமே, எப்படி அதை பேச வைத்தோம்? இன்றைக்கு இந்தியா முழுவதும் இருக்கின்றன அத்தனை வகையான இயக்கங்களை சேர்ந்தவர்களும் தமிழ்நாட்டின் தந்தை பெரியாரை படித்தால்தான், பாப்பானா இருந்தாலும் தந்தை பெரியாரை படித்தால்தான் எதிர்காலத்தில் இவங்களுக்கு எதிர்வினை ஆற்ற முடியுன்ற இடத்தை நோக்கி நாம் தந்தை பெரியாரின் கருத்துக்களை இந்தியா முழுவதும் கொண்டு போய் சேர்த்திருக்கிறோம். பெரியார் இயக்கம் என்ன செய்தது, என்ன செய்தது, என்ன செய்தது என்று வெளியிலிருந்து கேட்கிறார்களே, பெரியார் இயக்கம் எந்த காங்கிரஸோடு முரண்பட்டு பெரியார் வந்தாரோ அதே காங்கிரஸை பெரியாரை கொண்டாட வைத்தது. அது திராவிட இயக்கத்தின் சாதனை. எந்த கம்யூனிஸ்ட் இயக்கம் பெரியாரோடு முரண்பட்டு நின்றதோ, பெரியார் சொன்னது சரி என்று ஒப்புக்கொண்டார்களே, அது திராவிட இயக்கத்தினுடைய சாதனை. இப்படி எல்லா இடங்களிலும் எல்லா மட்டங்களிலும் தந்தை பெரியாரினுடைய குரலை பதிவு செய்வதற்கும் தந்தை பெரியாருடைய பார்வைகளை உருவாக்குவதற்கும் நாம் தொடர்ந்து உழைத்திருக்கிறோம். அந்த உழைப்பிற்கான பலன் வருகின்ற நேரத்தில் பெரியாரையே நீர்த்து போக வைக்கின்ற வேலையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த வேலைகளுக்கெல்லாம் மத்தியில் இந்த புத்தகத்தில் இன்னொரு கட்டுரை இடம்பெற்றிருக்கிறது. சுனில் கில்னானி என்கின்ற ஒரு பேராசிரியர், அந்த பேராசிரியருடைய ஸ்னைப்பர் ஆஃப் த சாக்ரட் கவ் என்று பிபிசியில் ஒரு கட்டுரை பிபிசியில் தமிழில் மொழியாக்கம் செய்யப்பட்டு அது இந்த புத்தகத்திலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில்
இன்னும் அவருடைய பார்வைகளை முன்வைக்கிறார். ரொம்ப அடிப்படையாக நாம் பெரியாரை புரிந்து கொள்வது என்றால், இன்னைக்கு நார்த் சவுத் டிவைடுன்னு ஒன்று பேசுகிறோம்ல. பெரியார் இயக்கம் இந்த தென்னாட்டை பற்றி என்னென்னவோ கனவு வைத்திருந்தது, செய்ததா என்று கேட்டார்கள்ல. நார்த்து வேற சவுத்து வேறன்றதை நார்த்தையே ஒத்துக்கிட வச்சிருக்கோம்ல. அதுதான் பெரியார் இயக்கத்தினுடைய சாதனை. அதுக்கு நடுவில் பெரியார்ன்ற டிவைடர் என்னைக்கும் நிற்கும். நார்த்துக்கும் சவுத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிவைடர் தந்தை பெரியார் தான். அந்த டிவைடர் இருக்கும் வரைதான் நாம் பாதுகாப்பாக இருக்க முடியும். அந்த டிவைடரை தாண்டி கர்நாடகாவிற்குள் நுழைய பார்த்தார்கள். ஏதோ அங்கு கொஞ்சம் போராட்டம் நடத்தி தப்பித்துக் கொள்ள முடிகிறது. கேரளாவிற்குள் காலூன்ற பார்க்கிறார்கள். தமிழ்நாட்டில் குதிரை சவாரி செய்து யார் யார் மூலமாகவோ இங்கு வந்துவிடலாம் என்று பார்க்கிறார்கள். இந்த முயற்சியை அவர்கள் தொடர்ந்து கொண்டேதான் இருப்பார்கள். அந்த டிவைடரை வலுப்படுத்த வேண்டியது நம்முடைய கடமை. அந்த வலுப்படுத்துகின்ற வேலை தான். அதனால தான் நான் என்னுடைய கட்டுரையினுடைய தலைப்பை பெரியார் கண்ட குடியரசும் விடுதலையும் அப்படின்னு வச்சேன். வைத்ததற்கு பிறகு பாவலர் சொன்ன அதே சந்தேகம் வந்தது. இது குடியரசு இதழை பற்றியும் விடுதலை இதழை பற்றியுமானதாக இது புரிந்து கொள்ளப்படுமோ என்றும் கூட யோசனை வந்தது. ஆனால் அப்படி புரிந்து கொண்டாலும் பரவாயில்லை. குடியரசனுடைய நோக்கம் அதுதான், விடுதலையினுடைய நோக்கம் அதுதான். அந்த நோக்கத்தை தான் நாம் பிரதிபலிக்கிறோம் என்றுதான் பெரியார் கண்ட குடியரசும் விடுதலையும் என்பதை தைரியமாக அதில் வைத்து அனுப்பினேன். இன்னொரு நன்றி என்னவென்றால், அந்த தலைப்பை அப்படியே பயன்படுத்தி கொண்டது. பொதுவாக ஒரு கட்டுரை அனுப்புகிறோம் அப்படின்னா தலைப்பு எடிட்டோரியல் கமிட்டியினுடைய ரிவ்யூவுக்கு உட்பட்டதாக தான் இருக்கும். அப்படி தான் இதற்கு முன்பு பழகியிருக்கேன். அப்போ அந்த வகையில் அதையும் அப்படியே ஏற்றுக்கொண்டதற்கு தோழர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். இன்னும் பல்வேறு கட்டுரைகள் இந்த புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கிறது. சிபிஐயினுடைய தலைவர், தற்போது தலைவராக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். இதற்கு முன்பு அவர் துணைத் தலைவராக இருந்தபோதே அந்த கட்டுரையை அவர் எழுதியிருக்கிறார். அந்த கட்டுரையும் கூட ஒரு முக்கியமான கட்டுரை என்று நினைக்கிறேன். பக்கம் 59 அதில் அவர் சுட்டி காட்டுகின்ற ஒரு கருத்து ரொம்ப முக்கியமானது. பல நூறு ஆண்டுகளாய் கட்டமைக்கப்பட்ட மூட நம்பிக்கைகளை, அறிவியலுக்கு பொருந்தாத கூறுகள் என யாவற்றையும் அறிவியல் தொழில்நுட்பம் தகர்த்தாலும் கூட அதே அறிவியல் தொழில்நுட்பங்களை வைத்து இன்று மத அடிப்படைவாதிகள் அறிவுக்கு எதிராக பயன்படுத்துகிறார்கள். அறிவுக்கு ஒவ்வாத கருத்தை அறிவியலை வைத்தே பரப்புவது என்கின்ற ஒரு உத்தியையும் அவர்கள் தொடர்ந்து கையாண்டு கொண்டிருக்கிறார்கள். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக இன்றைக்கு அவன் பரப்புகின்ற வதந்திகளுக்கு அளவே இல்லாமல் மாறி இருக்கின்றது. அந்த அளவில்லாத வதந்திகளுக்கு மத்தியிலும் இந்தியா முழுவதும் தத்தளித்தாலும் கூட தமிழ்நாடு இன்றைக்கும் தாக்கு பிடித்து கொண்டிருக்கிறது என்றால், அவன் சொல்லுகின்ற பொய் அது பொய் என்று கண்டுபிடிப்பதற்கு அது என்ன கலரில் இருக்குன்னு பார்த்தாலே தெரிஞ்சிருது. இது கருப்பாக இல்லை, அதனால் இது நமக்கு நெருக்கமானது இல்லை என்கின்ற உணர்வை பெற்றவர்களாக நாம் மாறி இருக்கிறோம். அதில் குறிப்பாக தோழர் வீரபாண்டியன் அவர்கள் குறிப்பிட்டிருப்பதில், இடதுசாரிகள் பெரியாரிடம் இன்னும் அதிக நெருக்கமாவதை காண்கிறோம். பெரியாரின் சிந்தனைகள் அவரே கூறுவது போல சோசலிச உலகத்திற்கானதுதான். சோசலிசத்தில் தான் உண்மையான ஜனநாயகம் உயிர் வாழ முடியும், சுயமரியாதை நீடித்திருக்க முடியும். இது வைஸ் வெர்சா. சோசலிசம் சுயமரியாதை என்பது வைஸ் வெர்சா என்று தந்தை பெரியார் சொன்னதை இடதுசாரிகள் பெரியாரிடம் இன்னும் அதிகமாக நெருக்கமாவதை காண்கிறோம். இது முக்கியமான ஒரு வளர்ச்சி போக்கு. பெரியார் காலத்தில் அந்த வளர்ச்சி போக்கு நிகழ்வது தடைபட்டாலும் கூட இன்றைக்கு அந்த வளர்ச்சி போக்கு நிகழ்ந்திருக்கிறது என்றால், இத்தனை ஆண்டு காலம் நாம் தந்தை பெரியாரின் கருத்துக்களையும் தந்தை பெரியாரின் உணர்வுகளையும் உயிர்ப்போடு வைத்திருந்ததுதான் அதற்கு காரணம். அப்படி உயிர்ப்போடு தொடர்ந்து வைத்திருப்பதுதான் இந்தியா முழுவதும் இன்றைக்கு இருக்கக்கூடிய பாசிசத்தை விரட்டி அடிப்பதற்கான ஒரே வழி. அதானியினுடைய பொருளாதார கூறுதான் பிரச்சனை என்றால், அதானியை விட மோசமான முதலாளியை பின்னே வைத்துக் கொண்டு இன்னொருத்தன் வருவானா மாட்டானா? ஊழல் 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 என்று கதறினார்கள் 2014. அதில் ஒரு முக்கியமான ஊடகவியலாளர் வட இந்தியாவை சேர்ந்தவர். அவர் மீது கூட அதானி இப்போது வழக்குகளை தொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த ஊடகவியலாளரிடம், ஊழல் எதிர்ப்புன்னு சொன்னீங்களே, கடைசியில் உங்களுடைய போராட்டத்தின் விளைவாக பாஜக 10 ஆண்டுகளா படாத பாடு படுத்தியிருக்கே, உங்க கருத்து என்ன அப்படின்னு கேட்கும்போது, எங்கள் போராட்டத்தை திருடி விட்டார்கள் அப்படின்னு சொன்னார். திருடுறது இருக்கட்டும், நீங்க முன்மொழிந்த மாற்று என்ன? மாற்றை நாங்க முன்வைக்கல. மாற்றே இல்லாமல் எப்படி ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தீர்கள்? அறிவாளிகள் என்று உங்களை சொல்லிக் கொள்கிறீர்களே, வெட்கமாக இல்லையா? அந்த ஊழல் ஒழிப்பு போராட்டத்தில் நின்றுட்டு இருந்த ஒருத்தர் தான் இப்ப பனையூர்ல பட்னப்பாக்கம் மாறிட்டார். பட்னப்பாக்கம் வீட்டுக்குள் கதவடைத்துக் கொண்டிருக்கிறார். அந்த ஊழல் ஒழிப்பு போராட்டம் என்பதனுடைய தொடக்க புள்ளி எது?
சமீபத்தில் கேரவன் இதழில் சுஜாதா என்கின்ற பெண் பத்திரிகையாளர் ஒரு ஆர்டிக்கிள் வெளியிட்டிருந்தார். ஆர்எஸ்எஸ்ஸின் நிழல் அதிகாரம் என்று குருமூர்த்தி பற்றிய ஒரு புத்தகமாகவே அது தமிழ் புலம் பதிப்பகத்தில் வெளியிடப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்தில் கேரவன் இதழில் இருக்கிறது. அதில் இந்த பார்க்கிறதுக்கு அப்பாவி மாதிரி, பார்ப்பதற்கு அப்பாவி போல இருக்கும் இந்த பார்ப்பான் இந்தியாவையே ஓடவிட்டு வேடிக்கை பார்ப்பான். நம்ம ஏதோ ஆமை புகுந்த வீடும் ஆடிட்டர் புகுந்த வீடும் விளங்காது, அமீனா புகுந்த வீடும் ஆடிட்டர் புகுந்த வீடும் விளங்காதுன்ற மாதிரி நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தா, இது உண்மையிலேயே இந்தியாவுக்குள் புகுந்த அமீனா தான் போல. அமீனாவோ அமீபாவோ கேட்டதாகத்தான் அது இருக்கிறது. என்ன பண்ணியிருக்கிறாங்க, இவனுக ஆர்கனைஸ் பண்ண கூட்டம் ஒன்று, யாரு, விவேகானந்தரின் பெயரில் இந்த குருமூர்த்தி வகையரை ஆர்கனைஸ் பண்ண கூட்டத்தில் யார் யாரெல்லாம் கலந்துக்கிறா? அன்றைக்கு அண்ணா ஹசாரேவின் ஃபாலோவராக இருந்தவர் அரவிந்த் கெஜ்ரிவால், கிரண் பேடி, பாபா ராம்தேவ், அண்ணா ஹசாரே, இவன் பூரா குருமூர்த்தி கூட்டத்தில் கலந்து கொண்டவன். அப்படியே அங்கிருந்து நேராக கிளம்பி ராம்லீலா மைதானத்தில் போய் உட்கார்ந்தவன் தான். அப்போ இந்த ஊழல் ஒழிப்பு நாடகமே கூட இவர்களால் தான் திட்டமிட்டு நிகழ்த்தப்பட்டிருக்கிறது என்பது புரியாமல் அறிவாளிகள், இன்டலெக்சுவல்ஸ் என்று தங்களை கருதி கொள்ளுபவர்கள் ஊழலுக்கு எதிராக போராடுவதாக நினைத்து கொண்டு இந்தியாவை இன்றைக்கு இந்த பேய்களிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள். இந்த பேய்களை விரட்டுவதற்கு இன்றைக்கும் நாம் போராடி கொண்டிருக்கிறோம். இப்போதும் நாம் சொல்லுவது என்னவென்றால், நம் கண் முன்னால் இருக்கக்கூடிய தீர்வு, பெரியார் முன்வைத்த தீர்வு, தேர்தல் அரசியல் களத்தில் பெரியார் முன்வைத்த தீர்வு முக்கியமானது. காமராஜரை கடைசி வரை ஆதரித்தார். ஏன் ஆதரித்தார்? 67 தேர்தல் முடிகின்ற வரைக்கும் பெரியார் காமராஜரை ஆதரித்தார். ஏன் ஆதரித்தார்? இருக்கின்ற இந்த வாய்ப்பை விட்டுவிட்டால் பாப்பான் நம்மளை இனிமேல் விடவே மாட்டான். நாம் போராட வேண்டியது சென்னையோடு அல்ல, டெல்லியோடு. டெல்லியோடு தான் நம்முடைய போராட்டம். மாநில சுயாட்சிக்கான முதல் குரல் தந்தை பெரியாரின் குரல் தான். போராட வேண்டியது சென்னையில் அல்ல, டெல்லியில் என்ற உண்மையான அதிகாரத்தை கேள்விக்குள்ளாக்கி கைகாட்டி சென்றவர் தந்தை பெரியார் தான். அப்படி உண்மையான அதிகாரத்தை கேள்வி கேட்காமல் சென்னையை நோக்கி கேள்விகளை திசை திருப்பி கொண்டிருக்கின்ற திரிபுவாதிகளிடம் தமிழ்நாடு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் நாம் வைத்திருக்கின்ற பொது மனசாட்சி என்கின்ற உணர்வை சிதைத்து கொன்று புதைத்து அடுத்த தலைமுறைக்கு அந்த உணர்வு மீண்டும் எட்டி பார்க்காதபடிக்கு அடிமை சமூகமாக மாற்றுவதற்கு அவன் தயங்க மாட்டான். உடனே அவன் வளர்ந்துட்டானா, அவன் நாளைக்கே வந்துடுவானா, இதெல்லாம் நாம் பரிசீலிக்கின்ற விஷயங்கள் தானே தவிர தமிழ்நாடு அவ்வளவு சீக்கிரம் விழுந்து விடாது. இந்த திராவிட மாடல் அரசு இந்த தமிழ்நாட்டை பாதுகாப்பதில் காட்டுகின்ற முனைப்பு அவ்வளவு சாதாரணமானது அல்ல. பெரியார் கல்வி பற்றி குறிப்பிடும் பொழுது கல்வி என்பது மூட நம்பிக்கைகளை ஒழிப்பதற்கானதாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். 1926 சரி 31 சரி தொடர்ந்து அதை சொன்னார். ஏன் சொன்னார்? அதனுடைய விளைவு என்ன? அந்த பொண்ணு சொல்றா மேடையில நின்று, நேரு உள்விளையாட்டு அரங்கத்தில், எங்க அம்மாவை பத்தி இன்னும் பேசுங்கடா, எங்க அப்பாவை பத்தி இன்னும் பேசுங்கடா, நீங்க பேச பேச எங்க அம்மாவுக்கு நான் இன்னும் 4 மிஷின் வாங்கி கொடுப்பேன், எங்க அம்மாவை தொழிலதிபராக மாற்றுவேன், இந்த ஊரையே மாற்றி காட்டுவேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றாள். ஊருக்குள் இருக்கும் இந்த சாதிய அடிமை மனநிலையை கல்வி உடைத்திருக்கிறது. இந்த திராவிட மாடல் அரசு அந்த உடைப்பை சாத்தியப்படுத்தி இருக்கிறது. பிள்ளைகளுக்கு என்ன செய்தாய் என்று கேட்டார்களே, இதை செய்திருக்கிறோம். செங்கல்பட்டு சுயமரியாதை மாநாட்டில் தந்தை பெரியார் சொன்னாரே, முக்கியமான படிப்புகளுக்கு வகுப்பு வாரியாக பிள்ளைகளை தேர்ந்தெடுத்து பயிற்சி அளிக்க வேண்டும் என்று. மாடல் பள்ளிக்கூடங்களில் பிள்ளைகள் இன்றைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு இன்றைக்கு ஜேஇஇ தேர்வு, ஜேஇஇ எக்ஸாம்லாம் நான் ஒரு கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்லையும் அதற்கு பிறகு 11th 12th பிரைவேட் ஸ்கூல்லையும் படித்த பையன்தான். ஜேஇஇ எக்ஸாம்லாம் படிக்கணும்னு நினைச்சாலே வகுத்த கலக்கும். எய்ம்ஸு, ஏஐபிஎம்டி, வெட்டினரி எக்ஸாம், எத்தனை எக்ஸாம், எதுவும் கிளியர் பண்ண முடியாது. நாம் என்ன நினைப்போம், இன்ஸ்டியூட்டில் சேர்ந்தா படிச்சிடலாம். இல்லை, நம்ம வீட்டிலால 10,000 ரூபா 20,000 ரூபா கட்டி படிக்க வைக்க முடியும். 3 வருஷம் வீட்டில் உட்கார வச்சுக்கிட்டு 3 வேளை சோத்தை போட்டுக்கிட்டு 3 வேளையும் படிக்க வச்சுக்கிட்டே இருக்க முடியுமா? வருஷத்துக்கு லட்சக்கணக்கில் ஃபீஸை கட்டிட்டு முடியாது. ஆனால் அப்படி நாம் நினைத்த தேர்வுகளை அரசு பள்ளி ஆசிரியர்களை கொண்டே பயிற்சி அளித்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே உள்ளே போயிட்டான். ஜேஇல ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே உள்ளே போகிறான். எய்ம்ஸில் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே எல்லா தேர்வுகளையும் கிராக் பண்ணுறான் தமிழன். எப்படி இது ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டில் சாத்தியமாச்சு என்றால், அதற்கு தேவையான உழைப்பும் அந்த உழைப்புக்கு தேவையான உந்துதலும் உந்துதலுக்கு தேவையான கொள்கையும் இந்த அரசாங்கத்திடம் இருக்கிறது. அது தந்தை பெரியார் தந்ததுதான்.
இன்னைக்கு கேட்குறானே, நீ என்ன செஞ்ச, கல்விக்கு என்ன செஞ்ச, என்னென்னமோ பேசுறாங்க. புதுசா கேட்குறோன்னு சொல்றதையே புதுசா பேசுறாங்க. புதுசானா நான் என்ன சொல்றதுன்னு தெரியலன்றாங்க. கல்விக்கு என்ன செஞ்சீங்கன்னு கேட்டாங்க, அந்த பிள்ளைங்களே வந்து சாட்சி சொல்லுது, அதை டிராமா. வேலை வாய்ப்புக்கு என்ன செஞ்சீங்கன்னு கேட்டாங்க, அங்க மேடையில ஒரு பொண்ணு ஜப்பான்ல பேசுது, ஜப்பானிய மொழியில் பேசி காட்டுறாளே அந்த பொண்ணு. கொரியாவில் போய் வேலை பார்க்க போயிருக்கிறானே ஒரு பையன். எத்தனை நாடு, அதில் போட்ட வீடியோ 10 வீடியோ சாம்பிள் வீடியோ 1500 பேர் போயிருக்கிறான் உயர்கல்வி நிறுவனங்களில். இதுவரை தமிழ்நாட்டிலிருந்து எந்த கல்வி நிலையத்திற்கு சுதந்திர இந்திய வரலாற்றில் இந்த அரசு பள்ளியில் படித்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கிளியர் பண்ணி இத்தனை ஐஐடிக்குள்ள இத்தனை பேர் போயிருக்கிறானா? கிடையவே கிடையாது. சிபிஎஸ்இ பள்ளிக்கூடத்தில் படிக்கிறவன் எய்ம்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு, நீட் எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு 3 வருஷம் உட்காந்து படிக்கிறான். ஆனால் அரசு பள்ளி மாணவர்கள் ஜேஇஇ எக்ஸாம் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிராக் பண்ணுறான். அரசு பள்ளி ஆசிரியர்களின் உதவியோடு வெளிநாடுகளில் வேலைக்கு போகிறான். அதே அரசு பள்ளி ஆசிரியர்களின் பயிற்சியோடு நான் முதல் திட்டத்தின் துணையோடு போகிறான். ஆக இந்த வளர்ச்சி போக்கை நாம் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த வளர்ச்சி போக்கை அடுத்தடுத்து கொண்டு போய் சேர்ப்பதற்கு இன்றைக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய ஆட்சி முக்கியமானது. துணை முதல்வர் என்ன செய்தார் என்று கேட்கிறார்களே, அவர் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நீ ரிப்பீட் பண்ணிரு. சனாதனம் என்பது டெங்கு, மலேரியா, சிக்கன் குனியா போல ஒழித்து கட்டப்பட வேண்டியது அவர் சொன்னதானே. திரும்ப சொல்லிரு. வேணாம், மாநாடெல்லாம் நடத்த வேண்டாம், தோழர் திரும்ப போல மனுநீதியெல்லாம் இருக்க வேண்டாம். நீ ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் ரிப்பீட் பண்ணிரு. சனாதனம் ஒழிக்கப்பட வேண்டியது சொல்லு பார்ப்போம். முடிந்தால் சொல்லிப்பார். எம்புரான்னு ஒரு படம் எடுத்தாங்க, லூசிஃபர் 2வா, லூசிஃபர்னு ஒரு படம். இத்தனைக்கும் மோகன்லால் வெளியே அரசியல் ரீதியாக பாஜகவுக்கு எதிராலாம் பேசுகிற ஆள் இல்லை. இந்த பிருத்திவிராஜ் சுகுமார் என்னத்தை போட்டு பண்ணே கழுவி விட்டாங்கன்னு தெரில. குஜராத் கலவரத்தை காட்சிப்படுத்திட்டாங்க. குஜராத் கலவரம் எப்படி நடந்துச்சுன்றதை ஓப்பனிங்ல என்ட்ரிலையும் காட்டிட்டாங்க. குஜராத் கலவரத்தில் ஜெயிச்ச ஒரு ஆள் இன்னைக்கு முக்கியமான பதவிக்கு வந்துட்டாரு. நான் யாருன்னு சொல்லலை, முக்கியமான பதவிக்கு வந்துட்டாரு. அப்படி வந்த ஒருத்தனை சின்ன வயசுல பாதிக்கப்பட்ட பிருத்திவிராஜ் நெஞ்சிலே எட்டி மிதிச்சு கண்ணத்தோட சேர்த்து ஒரு அப்பு வச்சு சகதியில தள்ளுறான். இவ்வளவுதான், சிம்பிள் ரிவெஞ்ச் ஸ்டோரி. இடி அனுப்புறான், சிபிஐ அனுப்புறான், என்னென்ன கோபுரம் பினான்ஸ்ல இருந்து மோகன்லால் உட்பட எல்லாத்தையும் அனுப்புறான். ஆனா இது எதுவும் அங்க போகாது. அங்க போனாங்க, எப்போ வரைக்கும் போனாங்க? சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை போனாங்க. அதுக்கப்புறம் அவருக்கு கிளீன் சிட் கொடுத்துருவோம். ஏன்னா அவரு அப்ரூவ் ஆயிட்டா ஆப்பிள் ஜூஸ் கொடுத்துருவோம். அவ்வளவுதான். கூப்பிடுறானே, திட்டி இருக்கணுமா இல்லையா? அவன் கொள்கை எதிரின்னு அவனே சொல்றான். நீ இப்போ திட்டணும்ல, ஏன் திட்ட மாட்டேங்கிற? அப்போ அதுதான் ஜெல்லிங், பாண்டிங். இந்த பாண்டிங்கை வைத்து தமிழ்நாட்டினுடைய பெரியார் உருவாக்கிய இந்த பாண்டை யாராலையும் உடைக்க முடியாது. அவ்வளவு சாதாரணமாக வீழ்ந்துவிடக்கூடிய கோட்டை அல்ல தமிழ்நாடு. இந்த தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி போக்கு பொறுக்காமல் இந்த பார்ப்பனர்கள் இன்னும் பல அஸ்திரங்களை ஏவுவார்கள். பவன் கல்யாண் வரைக்கும் வருவான் பிரச்சாரம் பண்றதுக்கு, எல்லாரும் வருவான். ஆனாலும் இந்த தமிழ்நாடு அசைந்து கொடுக்காது என்பதை மீண்டும் ஒரு முறை நிரூபிக்க காத்திருக்கிறது. அதற்கிடையில் இந்த புத்தகம் திராவிட மாடல் ஆட்சியினுடைய பல்வேறு சாதனைகளை பற்றியும், பெரியார் இயக்க பார்வையோடு அது எப்படி செயல்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதையும், தமிழ்நாடு அடைந்திருக்கின்ற முன்னேற்றம் என்பதையும், இந்த ஆண்டு மட்டுமல்ல ஒவ்வொரு ஆண்டு விடுதலை மலரும் விடுதலை. இன்னொன்று குறிப்பிட்டே ஆக வேண்டும். இதில் ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு மேலே தேதி வாரியாக ஒரு பகுதி ஆரம்பிக்குது. அந்த தேதி வாரி ஆரம்பிக்கிற பகுதி கையால் திருப்பியெல்லாம் அந்த பக்கத்தை நீங்கள் தாண்ட முடியாது. அத்தனை பக்கம் போய்கிட்டே இருக்குது. என்னது இது இவ்வளோ பக்கம் போகுது அப்படின்னு ரேண்டமாக புரட்டும் போது உள்ளே எடுத்து பார்த்தா இது மொத்தமும் இதை நான் ஒவ்வொரு பக்கமாக புரட்டிக்கிட்டு இருக்கேன். புரட்டும் போது தோழர் கலையரசன் பக்கத்தில் தோழர் பக்கங்கள் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், எதுவும் பக்கம் கம்மியாக இருக்கா ஐயா? இது கம்மியான பக்கங்களாங்கய்யா. இந்த புத்தகத்தின் கால்வாசி பக்கங்களை நிறைச்சி வச்சிருக்கிறாரு. யாரு? ஒரே ஒரு நபர் தான். திராவிடர் கழகத்தின் தலைவர், தமிழர் தலைவர், மாண்புமிகு ஆசிரியர் அவர்கள் மட்டும் மேற்கொண்ட சுற்றுப்பயணங்களின் எண்ணிக்கை. 2 பக்கத்துக்கு சுற்றுப்பயணம் போட்டுட்டு ஓவரா ஆடுற நீ. அவர் வயசு என்ன தெரியுமா? 93.
92 முடிஞ்சு 93 இல்லையா? 93 வயசுல எத்தனை பக்கம்? அது பரவாயில்ல, அதுக்கடுத்து அறிக்கை, அது அதை விட அதிகமா போய் கொண்டிருக்கிறது அறிக்கையினுடைய பக்கங்கள். இதுக்கு நடுவில் அவர் உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் இருந்தார். எனக்கு என்ன புரியலன்னா, கலைஞருடைய நினைவு நாள், கலைஞருடைய நினைவு நாள் அன்னைக்கு நினைவிடத்தில் யார் யார் அஞ்சலி செலுத்துறாங்கன்னு குறிப்புகள் வரும். ஆசிரியர் அங்க நிக்கிறாரு. சார் அவருக்கு உடம்பு முடியல சார், அவர் ஏன் சார் அங்க போய் நிக்கிறாரு? பார்த்தா காதுல பஞ்சு வைத்து பிளாஸ்டர்னு ஒட்டி இருக்கு. சரி, ஆசிரியர் நலம் பெற்றுட்டார் போல, வீட்டுக்கு வந்துட்டார் போலன்னு நான் பிரின்ஸ் அண்ணனுக்கு ஃபோன் போட்டு, அண்ணே ஆசிரியரை ஒரு பேட்டி எடுக்கணும், நேரில் சந்திக்க வரலாம். அவர் இன்னும் மருத்துவமனையில் இருக்கிறாரா? பிறகு ஏன் அங்கே போய் நின்னாரு? அவர் போவார் தம்பி. தன்னுடைய சொந்த உடல்நிலையே மோசமாக இருக்கின்ற சூழ்நிலையிலும் அங்கு போய் நின்னார். சரி, அத்தோட பரவாயில்ல. சரி, ஆசிரியர் இதுக்கு மேலே கொஞ்சம் ஓய்வில் தான் இருப்பார், சுற்றுப்பயணங்களை குறைச்சிக்கிடுவாருன்னு பார்த்தா ஹாஸ்பிட்டலில் உட்காந்துக்கிட்டே அறிக்கை எழுதிக்கிட்டே இருக்கிறார் அவரு. நமக்கு நெஞ்சு பதைக்குது. நீங்கள் கொஞ்சம் ஓய்வெடுங்க ஆசிரியரே, நீங்கள் இன்னும் நீண்ட காலம் எங்களுக்கு வழிகாட்டணும். இந்த கட்டுரையில் பாருங்க, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் முடிக்கும் போது எங்களுக்கு வழிகாட்டும் திடல் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அவர் மட்டுமா? அதிமுகவே தனக்கு ஒரு சிக்கல், என்ன செய்வதுன்னு தெரியல, நீட் எக்ஸாமை ஏற்றுக்கங்க, 4 சீட்டு எக்ஸ்ட்ரா தர்றோன்னு சொல்றதை நம்பி என்ன செய்யறதுன்னு தெரியாம குழம்பின போது அவனுக்கும் அப்பதான் உரைச்சிருக்கு. இந்த சந்தேகம் வந்தா எங்க போய் கேட்கணும்? திடலுக்கு போக வேண்டும். ஆசிரியரிடம் வந்தார்கள், அவர்தான் சொன்னார் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று. அதன் அடிப்படையில் தான் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டப்பட்டு ஒருமித்த முடிவு எட்டப்பட்டு நீட்டுக்கு எதிரான தீர்மானம் சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டது. இந்த வழிகாட்டும் திடலில் ஆசிரியரின் வழிகாட்டல் தொடர்ந்து இருக்க வேண்டும். அவர் ஹாஸ்பிட்டல் இருந்து தினமும் துப்புரவு பணியாளர் போராட்டமா, சரி ஒரு அறிக்கை, அவர் உடம்பு முடியல, பேருக்கு ஒரு அறிக்கையை கொடுத்துட்டு மற்ற தோழர்களை பேச சொல்லிட்டு போயிடலாம். ஆனா தினசரி அதை வலியுறுத்தி அறிக்கைகள். ஆணவ படுகொலைக்கு எதிரான தடுப்பு சட்டமா, அதை வலியுறுத்தி தொடர்ந்து அறிக்கைகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. 93 வயதில் ஒரு நாள் கூட கதவடைச்சுக்கிட்டு அவர் வீட்டுக்குள்ள மனசுடைஞ்சு போகல. 93 வயதில் அறிக்கை லிஸ்ட் இதையும் பார்த்தா இத்தனை பக்கங்கள். 93 வயதில் ஒரு மனிதனால் இயங்கிக் கொண்டே இருக்க முடிகிறது, தமிழ்நாட்டை வழிநடத்தி கொண்டே இருக்க முடிகிறது என்றால் இந்த மண்ணில் அவர் நிகழ்த்தி இருக்கின்ற இந்த முக்கியமான சாதனைகளையும் இந்த புத்தகம் பட்டியல் போட்டிருக்கிறது. இந்த புத்தகம் மட்டுமல்ல, ஒவ்வொரு ஆண்டின் விடுதலை மலரும் கூட இந்த பட்டியல்களை தொடர்ந்து பதிப்பித்துக் கொண்டே இருக்கிறது. தமிழ்நாட்டு வரலாற்று ஆவணத்தை தேட வேண்டும் என்றால் தமிழ்நாடு அடைந்திருக்கக்கூடிய சுயமரியாதை முன்னேற்றங்களை நாம் அளவிட வேண்டும் என்றால் அதற்கு முக்கியமான மைல்கல்லாக விடுதலையினுடைய ஆண்டு மலர் என்பது இருக்கிறது. அதில் வெளியிடக்கூடிய அத்தனை கருத்துக்களும் தொடர்ந்து வாசித்து தமிழர்கள் மத்தியில் பரப்புரை செய்யப்பட வேண்டியது. இதில் இருக்கக்கூடிய தனித்தனி தலைப்புகளில் தனித்தனி கருத்தரங்கங்களே விடிய விடிய நடத்தலாம். ஒவ்வொரு தலைப்பிலும் பெரிய பெரிய கருத்தரங்குகள் நடத்த வேண்டியது. எனக்கு கொடுத்த இதில் நான் எழுத ஆரம்பித்தேன், அதை என்னால் நிப்பாட்ட முடியல. அது விரிவடைந்து கொண்டே இருக்கிறது, ரெஃபரன்ஸ் போய்கிட்டே இருக்குது. எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்புறம் ஒரு கட்டத்தில் சரி கொஞ்சம் நிப்பாட்டி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ரப்டாக நிப்பாட்டிட்டு இப்போ வேறு வேலைகளை பார்த்து கொண்டிருக்கிறேன். திரும்பவும் அதை எழுத தொடங்க வேண்டும். அந்த எனக்கே இப்படின்னா அப்போ இதில் எழுதி இருக்கக்கூடிய பழம் தின்று கொட்டை போட்டவர்களுக்கு இன்னும் எவ்வளவு கருத்துக்கள் இருக்கும். பெரியாருடைய கருத்துக்கள், வெளிநாடுகளில் பெரியார் இயக்கங்கள் செய்து வருகின்ற வேலைகள் என்று மிகப்பெரிய ஆவணமாக இந்த புத்தகம் இருக்கிறது. பொதுவாக கற்றை எழுதியவர்களுக்கு பதிப்பகத்தின் சார்பாக ஒரு புத்தகம் வந்து சேரும். அது ஒரு சிலர் அனுப்புவாங்க, ஒரு சில நேரங்களில் மிஸ் ஆகும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் எனக்கு எந்த அளவுக்கு ஆர்வமாக இருந்தது என்றால், புத்தகம் வெளியிடுகிறார்கள் அப்படின்ற செய்தி நான் சில தோழர்களுடைய ஃபேஸ்புக் பேஜில் பார்த்தேன். எனக்கு தகவல் தெரியல, எப்போ வெளியிடுறாங்கன்ற தகவல் தெரியல. அப்போ எனக்கும் உடல்நிலையில் சில சிக்கல் இருந்தது, அதனால் பார்க்க முடியல. அப்புறம் இன்னைக்கு தான் ரிலீஸு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டேன். பார்த்தா திடலில் யாரையுமே காணோம். என்னது இது, யாரையுமே காணோம், இங்கே தானே நிற்பார் பிரின்ஸ் அண்ணே, அவர் எங்கே போனார் அப்படின்னு தெரில. அப்புறம் புத்தக நிலையம் மட்டும் இருந்தது. எப்படினாலும் இங்கே தானே புத்தகத்தை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் 200 ரூபா கட்டிட்டு வாங்கிட்டேன். அதற்கு பிறகு தான் தெரிஞ்சது புத்தக வெளியீடு
நான் இருந்த சாலிகிராமத்துக்கு 2 தெரு தள்ளி எம்ஜிஆர் நகர் மார்க்கெட்டில் தான் நடந்திருக்கு அப்படின்றது. ஐயோ! உடம்பு முடியாமல் நான் இவ்வளவு தூரம் வண்டி ஏறி வந்துட்டேனே அப்படின்னு. ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், அந்த அளவிற்கு உணர்வை ஊட்டக்கூடியதாக இந்த தருணத்தை நான் கருதுகிறேன். விடுதலையினுடைய ஒரு மலரில் 147வது மலரில் என்னுடைய கட்டுரை இடம்பெற்றிருக்கிறது. அதற்கான வாய்ப்பை திராவிடர் கழகம் வழங்கி இருக்கிறது அப்படின்னு நினைக்கும் பொழுது அது எனக்கு பெருமைக்குரிய தருணமாக இருக்கிறது. அதை எனக்கு இந்த வாய்ப்பை உருவாக்கி தருவதற்கு எனக்கு தகவலை தெரிவித்து இந்த கட்டுரையை என்னிடமிருந்து பெற்ற அண்ணன் பிரின்ஸ் அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ரொம்ப பெரிய வாய்ப்பினை, வரலாற்று வாய்ப்பு. இந்த வாய்ப்பை தந்ததற்கு நன்றி. இனி அடுத்து எல்லா இதழ்களையும் என்னுடைய கட்டுரைகளும் கேளுங்க, நான் கண்டிப்பாக எழுதி அனுப்பிடுறேன். அந்த வாய்ப்புகளை நானே கேட்டு பெற்றுக்கொள்ளுகிறேன். நிச்சயம் 200 ரூபாய் 200 ரூபாய்க்கு இந்த புத்தகத்தை எப்படி விற்கிறாங்கன்னு தெரியல. இன்னைக்கு பேப்பர் ரேட் என்ன, பிரிண்டிங் காஸ்ட் என்ன, எவ்வளவு தான் அச்சு போட்டாலும் அத்தனையும் ஆர்ட் பேப்பரில் போட்டு 200 ரூபாய்க்கு இந்த புத்தகம் விற்பது அப்படின்றது சாதாரண விஷயம் அல்ல. கேமராவின் வழியாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய எதிர்க்கட்சிக்காரர்களுக்கும் சரி, எதிர்க்கட்சி என்றால் பெரியாரை எதிராக நினைக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் சொல்லுகிறேன், தயவு செய்து இந்த புத்தகத்தை படித்துவிட்டு பெரியாரை திட்டுங்கள். அப்படி திட்டும் பொழுது எங்களுக்கும் கூட சில கருத்துக்கள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. உங்களுடைய தலைக்கு பின்னால் பெரியாரின் படத்தை வைத்துக் கொள்ளாமல் உங்களுடைய தலைக்கு முன்னால் இந்த புத்தகத்தை வைத்து படித்து தெரிந்து கொள்ளுமாறு அனைவரையும் தாழ்மையோடு கேட்டுக்கொள்ளுகிறேன். தோழர்கள் அனைவருக்கும், இந்த வாய்ப்பை தந்த அனைவருக்கும், என்னுடைய புதுமை இலக்கிய தென்றலுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.